அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் கனடாவிலிருந்து அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் அவர்கள் நம்மோடு இணைந்து கொள்கிறார். வணக்கம் நேரு அவர்களே. உறவுகள் சார்பாக உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நேரு அவர்களே, நாங்கள் இன்று உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிந்து வாரங்களாகிவிட்டது. ஆட்சி அமைப்பது தொடர்பாக மிகவும் ஆரவாரமாக எங்களுடைய தமிழ் தரப்பினர் வரலாறு காணாத வகையில் ஏதோ அந்த நாட்டை ஆளப்போகின்ற போல் கூட்டு முயற்சிகளெல்லாம் எடுக்கப்படுகின்றது. எல்லா கட்சிகளும் உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 5-6 தமிழ் கட்சிகள் இருக்கின்றது. அவர்கள் எல்லோரும் கூட்டாக ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவதற்காக நிறைய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. என்னுடைய கேள்வி உங்களிடம், இந்த கட்சிகளுக்கு என்ன திட்டத்தோடு இந்த ஆட்சி அமைப்பதற்கான இந்த முயற்சிகளை எடுக்கிறார்கள் என்று ஏதாவது வெளிப்படுத்தினார்களா, அல்லது வெறுமனவே பதவிகளுக்காகத்தான் இந்த ஆட்சி அமைப்பு தொடர்பாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள்? எவ்வாறு நீங்கள் இதை அவதானிக்கிறீர்கள் என்று கூறுங்கள். அதாவது இதில் 3 விதமாக பார்க்கலாம். இப்போ என்னென்னால், இப்போ இங்கிலாந்திலும் ஐரோப்பிய வட்டையிலும் இருக்குது, கனடாவிலும் இருக்குது. 3 லெவல் ஆஃப் கவர்மெண்ட் சொல்லுவோம். மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், பிறகு இந்த உள்ளூராட்சி சபைகள் உண்டு. இப்போ கனடாவில் இருக்கிறன்னு சொன்னால் மத்தியிலே மாநிலத்திலே மட்டும்தான் கட்சி ரீதியாக போட்டிடுவார்கள். இப்போ மாநிலத்தில், இப்போ மத்தியில் இருக்கிற கட்சி மாநிலத்தில் இல்லை, மாநிலத்தில் அதே பேர்ல இருக்கும், ஆனால் அது தனித்துவமான கட்சி, மாநிலத்துக்கு உட்பட்டதாக இருக்கும். ஆனா கிராம இந்த சபைகள் என்று வருகின்ற பொழுது கட்சி ரீதியாக இங்க போட்டியிட இயலாது, தனித்தவா தான் போட்டியிடணும். ஆனால் இவருக்கு ஒரு கட்சி பாரம்பரியம் இருக்கலாம், ஆனால் அவர் தனியே தன்னுடைய பேர்லாம் போட்டியிடுவார், கட்சின்ற சார்ல போட்டியிடுறது. எங்கள்கிட்ட என்ன சொன்னால் 3ம் கட்சி ஆகிடுது. அப்ப மேலே குறை இருந்தால் எல்லா இடமும் அந்த குறை தொடர்ச்சியாக வெளிப்படுது. அதனுடைய வெளிப்பாடுதான் மத்தியில என்ன வேலை செய்ய போறோம், மாநிலத்தை, இப்ப ஒரு மாகாண சபையை இருந்தால் மாகாண சபையில வச்சு என்ன செய்ய போறோம், கிராம சபைக்குள்ள என்ன செய்யலாம்ன்றதுல எந்த ஒரு தெளிவும் எங்களுடைய எந்த ஒரு கட்சியிடமும் தலைமைகளிடமும் கிடையாது. இந்த குழப்பம்தான் சாதாரண உறுப்பினர் வரையும் வந்து நிற்கும். என்ன சொன்னா, மேல இருக்கிறவரே ஒழுங்கு இல்லைன்னு சொன்னால் அதான் முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்ற மாதிரி தான் எங்களுடைய அரசியல் பாரம்பரியம் இருக்குது. இப்ப நாங்கள் மத்தியில இருக்கிற விஷயத்துல எங்களுடைய தீர்வு சம்பந்தமாக, தமிழருடைய நிலையான ஒரு தீர்வு, அவருடைய பாதுகாப்பு சம்பந்தமாக, அவருடைய காணி விவகாரம் சம்பந்தமாக மத்தியெல்லாம் பேசலாம். அதை கிராம சபையில வந்து பேசி, கிராம சபைகளுக்கும் அந்த சபைகளுக்கு உட்பட்ட காணி அதிகாரத்தில் ஒரு பகுதி இருக்கிறது. அதை நாங்கள் சரியாக எப்படி பயன்படுத்த போறோம்ன்றது அந்த சபை சார்ந்த விஷயம். ஆனால் நாங்கள் முழுமையாக எல்லாத்தையும் உறுதிப்படுத்துகின்ற பொறிமுறை அது மத்தியில செய்யப்பட வேண்டிய வேலை. மத்தியில செய்யற வேலையை நாங்கள் கிராம சபையிலையும் உணர்ந்து கொண்டு கொள்ளை ரீதியாக நாங்கள் உடன்பட்டாதான் என்று போறதால் என்ன நடக்கிறதுனால் ஒரு இடமும் எங்களிடம் இணைவு என்பது சாத்தியப்படையில்லை. இதைதான் திருப்பி சொன்னால், நீங்கள் இந்த கிராம சபையில இருக்கக்கூடிய உறுப்பினர்களிடம் அவர்கள் என்னத்தை முதன்மைப்படுத்தி அந்த கிராமத்துல என்ன செய்ய போகிறோம், இதுல வட்டார ரீதியாக அந்த கிராம இந்த சபைகள், அதாவது மாநகர சபையா இருந்தாலும் நகர சபையா இருந்தாலும் சரி, பிரதேச சபையா இருந்தாலும் சரி, இந்த சபைகள் வட்டார ரீதியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. வட்டார ரீதியாக பிரிக்கப்பட்ட சபைகளுக்கு ஒருவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அந்த வட்டாரங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கும், ஒட்டுமொத்தமாக அந்த சபைக்கான ஒரு தேவை இருக்கும். அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு அது ஒரு சபையிலிருந்து இன்னொரு சபைக்கு வேறுபடும், ஒரு மாவட்டத்துல இருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு வேறுபடும். அவைதான் அடையாளம் காணலாம். ஏன்னா இவன் அந்த சபையில வாழ்றாங்க, அதனாலதான் அவன் இந்த தேர்தலில் போட்டியிட்டவர். அவர் வேறொரு சபையில இருந்து இந்த சபையில போட்டியிடையிலாது. இப்ப அப்படி போட்டியிட்டோர்னு சொல்லி வழக்காளர்களுக்கு போய் சில சபையில சிக்கல். இப்ப சாவச்சேரி சபையில ஒருவருக்கு வாக்களிக்க அனுமதிக்கப்படையில்லைன்னு சொன்னா அவர் அந்த பிரதேசத்தில் இல்லை என்றது நீதிமன்ற வழக்காய் அவருக்கான வாக்குரிமை இன்றைக்கு மறுக்கப்படுது. இதெல்லாம் சிங்கள பகுதியிலேயும் இந்த இது நடக்குது. என்ன சொன்னா, அவர் இந்த பகுதியில எல்லாரும் போட்டிட்டார் அப்படின்னு சொன்னா அந்த சபையில இருக்கக்கூடிய அனைவரும் அந்த சபையின் பகுதிக்குள் வாழக்கூடியவர். அவர்களுக்கு நிச்சயமா தங்களுடைய மக்களுடைய குறைகள் தெரிந்திருக்கணும், இல்லாட்டி மக்களோட பேசி அடையாளம் காணப்படணும். ஒரு 3-5 முக்கியமான விவரங்களை எடுத்து வச்சுக்கொண்டு இந்த விவரங்களை நாங்கள் இந்த மக்களுடைய முதன்மையான விவரமாக செய்ய போகிறோம் என்பதை வரையறுத்து அதன் அடிப்படையில நாங்கள் இணைவோம் என்று இந்த கட்சிகள் பேசியிருந்தால் இவ்வளவு சிக்கலும் இது இல்லாமல் அந்த மக்களுக்கான சேவையை ஒழுங்காக செய்திருக்கலாம். இப்ப யாழ் மாவட்டத்தில் இருக்கிற குழப்பம் தான் ஏனைய மாவட்டங்களாக அதிகரித்த குழப்பம். ஏனென்றால் யாழ் மாவட்டத்தில் தான் எல்லா கட்சிகளுடைய தலைவர்களும் பொதிந்து கிடக்கிறார்கள். இது ஒரு பெரிய குறைபாடு இருக்குன்னு சொன்னா, யாழ்ப்பாணத்தில் இருப்பவர்களால் மட்டக்களப்பையும் ஆள முனைகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு தமிழர் பகுதியில நீண்ட காலமாக இருக்குது. அதை நாங்கள் இப்பொழுது நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம்.
இது யாழ்ப்பாண சபைகளுக்கு நடந்த சண்டையில பல சபைகள்ல பார்க்க முடியாது இருக்கிறது. இப்ப திருவோணமலை சபையில அங்க சங்குக்கும் சரி சைக்கிளுக்கும் சரி பெரிதாக இல்லை. தமிழரசு தான் அதிகரித்த வாசனங்களை கொண்டது. அப்ப கோதாசன் அங்க இருக்கக்கூடிய தமிழரசு கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களுடைய கோதாசன் அங்க பாராளுமன்ற ஒரு விஷயத்துக்கு முதலே உறுதியளிக்கிறார் அங்க போட்டியிடுவர்களுக்கு. என்னன்னு சொன்னால், நாங்கள் எங்களுடைய சபையில் தெரிவு செய்யப்பட்டவர்கள் உங்களுக்குள் கூடி யார் ஒருவரை நீங்களாகவே தெரிவு செய்வோம். யாரவர் அந்த சபையினுடைய பேச்சாளராக, அதாவது தவிசாளராகவோ அல்லது மாணவர் சபையினா மேயராக இருப்பது என்பதை நீங்களே தெரிவு செய்யுங்கள், அவரே போட்டியிடுவட்டும் என்று. இதுக்கு கட்சியினுடைய தலைமை, யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய தலைமையில் கடும் எதிர்ப்பு அவருக்கு. ஆனால் அவர் இறுக்கமாக நின்று கொண்டார். அதுதான் நான் நிற்பேன், அது நான் அளித்த வாக்குறுதி. இது சாத்தியமான விஷயம். ஏன்னா திருவண்ணாமலையில் எதுவும் குழப்பம் நடக்கிறான்னு வெளியில பேசுபொருளை இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்ன சொன்னால், அங்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களே இதை தெரிவு செய்வது. அப்படி தெரிவு செய்கின்ற பொழுது அவர்கள் சம்பந்தப்பட்ட தமிழ் கட்சியினுடைய ஏனைய உறுப்பினருடன் பேச முடியும். பேசினால் அவர்கள் தங்களுக்குள்ளேயே ஒரு இணக்கப்பாட்டுக்கு வரலன்னா அனைவரும் அந்த சபைகளை சார்ந்தவர்கள். அந்த மக்கள் உங்களை நம்பி தெரிவு செய்திருக்கிறார்கள். நீங்கள் அந்த மக்களுக்கான சேவைகளை இந்த சபையினோட முறையாக செய்தால் அந்த மக்களுடைய திரட்சியை இப்பொழுது இருப்பதாக அதிகமாக எங்களால் கூட்ட முடியும். தமிழ் மக்களை ஒரு 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 அணி சேர்க்க முடியும் என்றபடியே தான் இந்த கருத்து சொன்னார். ஆனால் இந்த கருத்து ஒரு மாவட்டத்துக்குள்ள தான் ஓரளவு வடிவம் பெற்றிருக்குது. ஏனைய மாவட்டங்கள் அப்படியே இல்ல. சபைகளுக்கு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டவர்களை பற்றி யாரும் பேசுறது இல்லை. தலைவர்கள் முடிவெடுக்கிறார்கள். இதுல எனக்கு ஏனென்று சொன்னால், தன்னுடைய இருப்பை தக்க வைப்பதற்கு எவர் சாத்தியமானதோ அவரை மட்டும் நியமிக்கிறது என்றது. இதுல மிகவும் அசிங்கமா இருந்து நான் ஒரு விஷயத்தை சவாலாகவே சொல்லியிருந்தேன். இந்த தமிழ் சபைகளில் குறைந்தபட்சம் ஒரு பெண் உறுப்பினர்கள் இவர்களை தவிசாளர்களாகவோ அல்லது மேயராகவோ உதவி மேயர்களாக கொண்டு வருவார்கள் பார்த்து கொண்டிருந்தால், பல சபைகளில் எல்லாம் ஆண்கள். ஆனா தேசியம் பேசுறோம் நாங்கள் எல்லாரும். நான் கட்சிகளை பற்றி பேசவே இல்லை. எல்லாம் ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் இதே பழிதான் இருக்குது. யாழ் மாநகர சபையில் மாத்திரம் தமிழரசு கட்சி ஒரு பெண்ணை கொண்டு வருகிறார்கள். அவரை குறை சொல்ல முடியாது. ஆனா அவர் என்ன சொல்கிறார், எனக்கு தலைமை சொன்னுடைய தான் நான் நின்றான்றார். நான் அந்த சபையினுடைய வாக்கு நடைபெற்றதை பார்த்து கொண்டிருந்த பொழுது மிகவும் ஆளுமை உள்ள பெண்கள் அவரை கடந்து இருந்தாலே பார்த்தேன். அவர்கள் முன்னுக்கு நின்று செயற்பட்டு கொண்டார்கள். அப்பொழுது யோசிக்கிறேன், ஏன் அவர்களை தெரிவு செய்யாம இவரை தெரிவு செய்திருக்கிறார்கள். ஏன்னா அவர் பேசுவதற்கே மிகவும் தயங்கி கொண்டிருந்தார். அப்ப பிறகு அவரிடம் அந்த கேள்வி கேட்கப்பட்ட பொழுது ஊடக தரப்பினால் எனக்கு தலைமை சொன்னபடியே தான் நின்றான்னு சொல்லிவிட்டார். அப்ப தங்களுக்கு கட்டுப்படக்கூடிய ஒருவர், அவர் ஆளுமையானவராக இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் சில தலைமைகள் விழுந்து அவர் பெண்களை தெரிவு செய்கின்ற பொழுது கூட அப்படிப்பட்ட ஒரு பாங்கு இருந்தது. இப்ப சிங்கள பகுதியில் கொழும்பு மாநகர சபைக்கு ஒரு பெண் நியமிக்கப்படுகிறார், ஆண்மை உள்ளவரா எல்லாம் பேசுகிறார், திரிகிறார் என்றால் ஏன் இந்த தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த கட்சிகளிடம் இந்த குறைபாடு இருக்கிறது என்று சொன்னால், நாங்கள் தமிழ் மக்களாக இருக்கக்கூடிய நாங்கள் வெறுமையாக கட்சிகளுக்காக கை தூக்கி கொண்டு திரிவதல்ல எங்களுடைய வேலை. அவர்கள் யாராக இருந்தாலும் சரியாக செயற்படுகிறார்களா என்பதை உறுதிப்படுத்துகின்ற பொறுப்பும் மக்களாக எங்களுக்கு இருக்க வேண்டும். இல்லைன்னு சொன்னா எங்களுடைய கட்சியில் இவ்வாறு தான் இருந்து விடுவார்கள். இந்த 16 ஆண்டுகள் இதுதான் இந்த துன்பியல். அப்ப இப்பொழுதும் சரி, இந்த சபைகள் வந்து விட்டது. இந்த சபையினூடாக என்ன என்றா இப்பொழுது ஒரு சண்டை, இன்னும் சபைகளுக்கான தெரிவுகள் முழுமை பெறவில்லை. அப்ப அந்த முழுமை பெறும் வரையும் அடுத்த சபையை நான் வெல்றதுக்கு என்ன வியூகம் போடுவோம், இவ்வளவு மட்டும்தான் சிந்திக்கிறார்கள். ஆனா வெளியே பேசிக்க கொள்கை என்று கொண்டு பேசுறது. கொள்கையின் அடிப்படையில் என்ன சொன்னார்களோ அது ஒரு மாவட்டத்துக்கு அடுத்த மாவட்டம் வேறுபடுது. இப்ப யாழ் மாவட்டத்தில் கொள்ளையாளால் நாங்கள் சேரவில்லை என்றவர்கள் சைக்கிளும் வீடும் இந்திய கொள்கை என்று மூட்டிக் கொண்டார்கள். அங்க பார்த்தால் வவுனியால பார்த்தால் வீடு தவிசாளர், உதவி தவிசாளர், சைக்கிள் சேர்ந்துதான் இருக்கிறார்கள். அப்ப இங்கேயும் அங்கேயும் என்ன கொள்ளை வேறுபட்டது என்றது புரியவில்லை. இதுதான் எல்லா இடமும் சரி. இவருடன் சேர்த்தவர் தப்பானவர் என்றார்கள், அடுத்த இடத்துல அதே இடத்துல மற்றவர் சேர்த்து வச்சிருக்கிறார். அப்ப நம்ம ஒரு இடத்துக்கு இடம் ஒன்றுதான் தெரிகிறது, அதிகாரம். அதிகாரத்தை நாங்கள் கைப்பற்றுவது, இதுக்காக நாங்கள் என்ன விலையும் கொடுப்போம். இதைத்தான் ஒரு மனித இலகுவாக ஒரு தலைமை சொல்லி தந்தது. நான் நினைத்தேன், இது பொது தேர்தலினூடாக நிறைய பாடத்தை எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் கற்றுக்கொண்டார்கள் என்று பார்த்தால், தேர்தலில் நின்றவர்கள்லாம் இங்கே மும்மரமாக முன்னின்று இந்த கூட்டமைப்பு தொடர்பாகவும் ஆட்சியை கைப்பற்றுவதற்கும் பதவிக்கும் நிற்கின்றார்கள். அப்படி என்றால் தமிழ் அரசியல் பரப்பில் எந்த மாற்றமும் நடைபெறவில்லை என்று நீங்கள் கூறுகிறீர்களா? இது மேலதிகமாக பார்க்கின்ற பொழுது இவர்கள் சொல்லுவதற்கும் செயலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்ப இவர்கள் சொல்லுவதில் என்ன காத்திரத்தை கடைபிடிக்கிறான்னு சொன்னா எல்லா இடமும் உண்டாதான் இருக்கு. இதில் இன்னொரு விடயம் என்று சொன்னால், அதிகாரம் என்பது வெளிப்படையாக எல்லா இடத்திலும் தெரிகிறது. எல்லாரும் போய் நிற்கிறார்கள், காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்தை நான் வெள்ளி முடிக்கும் வரையும் பார்த்து கொண்டிருக்காங்க. அப்ப வென்று விட்டால் உடனடியாக போய் கட்டி தழுவுகிறார்கள்,
அடுத்த சரி இது தப்பு விட்டோம், அடுத்த இடத்தை பிடிக்கணும். இந்த அளவு சண்டை யாழ்ப்பாணத்துல நான் பெருசா வெளிப்படுது. யாழ்ப்பாணத்தை கடந்து என்ன நடக்குதுன்றே தெரியவில்லை. அது அப்ப அங்கால இருக்கக்கூடிய விடயங்கள் இவ்வளவு அமைதியாக இருக்குன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் ஏன் இந்த சண்டை? ஏன்னா தலைமைகள் முழுக்க அங்கதான் இந்த இருக்கிறது. கேள்வியை மக்கள் கேட்க முடியாதா? இதுல வினை எங்கே வரும்னு சொன்னால் எதிர்காலத்தில் மக்கள் இன்னும் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்கிறார்கள். முதல்ல இதை பரீட்சை வரணும் போன பாராளுமன்ற தேர்தல். இப்ப திருப்பியும் அதை கொடுத்திருக்கிறார்கள். ஒரு இடம் கொடுக்கவில்லை. நான் சொன்னேன் எல்லாருக்கும் பிரித்து தான் போட்டாங்க. எல்லாருக்கும் யாழ்ப்பாணத்தில் தான் அந்த வாக்குகள் பிரிந்து விழுந்தன. பிரித்து போட்டார்கள். போட்டதுக்கு பிறகு கூட இந்த தலைமைகளுக்கு ஒட்டுமொத்தமாக வழங்கப்பட்ட இதை ஒவ்வொருவரும் ஒரு விதமாக சிந்திக்கின்றவர்களா இருக்கிறார்கள் என்றால் வன்மம் வெளிப்படுகிறது. இங்க ஒருவர் வந்தார், நான் பேர்களை தவிர்த்து 2 நாட்கள் முன்னாடி பேசுகின்ற பொழுது சொல்றார், என் அவருடைய கட்சி வந்து வெளியே போன விடுறார். அப்படி சொல்றார், பேரை சொல்ல தடங்குறார், ஒரு சட்டத்தை சொன்னார். அவர் வந்து பொருளாதார கட்டமைப்பை கட்டியெழுப்பணும் என்று சொன்னார். அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்லைன்னு அவர் நாங்கள் கட்சியிலேருந்தே வெளுத்தி விட்டோம். நான் இருந்த கதையால் விழுந்துருவோம் பயம் வந்துட்டு, அடே பொருளாதார கட்டமைப்பை கலைச்சதை காட்டி கட்சியிலேருந்து விழுத்துருந்தா நீங்க என்னதான் செய்ய போறீங்க? ஒரு இருந்ததுக்கும் தேசியம் பேசுவோம். ஒரு தேசிய தலைமை என்ன சொல்லி தருகிறார்? நாங்கள் எங்களுடைய சுய பொருளாதாரத்தில் நிமிர்ந்து நிற்க வேண்டும், இன்னொரு தங்கு நிலையில் இருக்க முடியாது. நாங்கள் எங்களுடைய சுய பொருளாதாரத்தில் நிமிர்ந்து நிற்கின்ற பொழுதுதான் எங்களுக்கு ஒரு அரசியல் அதிகாரம் கிடைத்தால் அதை அனுபவிப்பவர்களாக மாறுவோம். இப்ப நாளைக்கே ஒருவன் தாரான், இளம் தந்து தூக்கி தந்துட்டான்னு வைப்போம். எங்களால் இயங்க முடியுமா? எங்கள்கிட்ட தானே ஒன்றும் எங்கள்கிட்ட இல்லை. அப்ப திருப்பி எவன் உரிமையை தந்துட்டு அவன்கிட்ட திருப்பி போய் கெஞ்சி ஓடும், ஐயா பிச்சை போடு, எனக்கு அரிசி இல்லை, எனக்கு மரக்கறி இல்லை, எனக்கு இது பலசரக்கு இல்லை, எல்லாத்தையும் நீதான் தான்னு சொன்னால் அவனுக்கு காணும் தானே எவ்வளவு அவன் காலில் விழுந்திருந்தால் ஒரு மிதிச்சுட்டு போலாம் தானே எங்களை திருப்பி. இதனால் தான் அவர் இலக்குவாக சொல்லி தர்றார், எப்பவும் நாங்கள் நிமிர்ந்து நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு அரசியல் அதிகாரம் பெறுகின்ற பொழுதும் நாங்கள் வலுவுடன் நிமிர்ந்து நிற்க முடியும். சரி, குறைஞ்சபட்சம் அவனை தரையில் இருந்து வைப்போம், நாங்க வெளியில இருந்து வாங்க போறோம்னு வைப்போம். அதுக்கு அந்நிய செலாவணி வேண்டும். அந்நிய செலாவணிக்கு எதை வித்து வாங்க போறோம்? காசு எடுத்து போட்டு அந்நிய செலாவணி சேகரிக்க போறோம். அப்ப என்னட்ட பொருள் இருந்தா நான் அதை வித்து அதுல இருக்கக்கூடிய அந்நிய செலாவணியில் நான் எனக்கு தேவை என்னட்ட இல்லாத பொருளை வாங்கலாம். அப்ப இந்த ஒரு சிந்தனையும் இல்லாத தலைவர்களை தானே நாங்கள் இன்றைக்கு ஆட்சி கட்டில வச்சிருக்கோம், யோசிச்சு பாருங்க. அப்ப எங்களுக்கு விளங்கினா தானே இவங்க எவ்வளவு முட்டாள்தனம் பண்றாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அப்ப இதுக்கான தான் அவர் சொல்ற சுய பொருளாதாரம் முக்கியம். இதற்கான பொறிமுறைகளை தான் கட்டி எழுப்பி ஒரு அரசாங்கத்தை வச்சுக்கொண்டு எங்களுக்கு சாப்பாடு இல்லாம இருந்து நாங்கள் 95 மன்னிக்கு போய் மக்கள் பெரும்பான்மையான மக்கள் சாப்பாடு இல்லை. அதுக்கு பிறகு கட்டி எழுப்பி ஒரு பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு சமாதான காலத்தில் 20 லோரிகள் ஒவ்வொரு நாளும் தென்பகுதிக்கு அனுப்பினோம் எங்கள்ட தேவைகளை பூர்த்தி செய்து. இவ்வாறு வளம் எங்களிடம் இருக்கிறது. ஒரு பொருளாதாரத்தை கட்டி எழுப்பினா தான் நாங்கள் வியாபாரம் செய்யலாம். எங்கள் கதைச்சால் வெளியிலே விடுவோம் என்ற அளவுக்கு இருக்கிறார்கள் சொன்னா இவர்களை எப்போ மாற்ற போகிறோம் என்பதுதான் அந்த கேள்வியா இருக்கு. இப்பொழுது தெளிவாக தெரிகிறது ஏன் பொது தேர்தல் நடந்த பொழுது மக்கள் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்ப்போம் என்று அவர்கள் வாக்கு போட்டதற்கு காரணம் இப்பொழுது புரிகிறது. அதாவது தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக தங்களுக்கு பணிபுரிகிறவர்களை தேடுகிறார்கள். அவ்வாறு ஒரு கட்சியும் இல்லை, ஒரு தலைவரும் இல்லை, ஒரு அமைப்புகளும் இல்லை என்றதன் பிரகாரம் அவர்கள் மாற்றுக் கட்சியை தேடுகிறார்கள். அப்போ இங்கே யாருடைய தவறு? தமிழ் மக்களுடைய நிலைமைகள் இவ்வாறு சின்ன பின்னமாக்கி இருப்பதற்கு யாருடைய தவறு? இப்போ விளங்குறதான் எங்களுடைய தமிழ் தலைமைகள் எல்லாத்திலும் இதுல ஒருவர் சரியான பாதையில் சரியான மாற்றத்தை வெளிப்படுத்தினாலே பின்னால போவார்கள் மக்கள். ஆனால் அந்த மாற்றத்தை யாரும் காட்டவில்லை என்பதுதான் தலைமை என்ன சொல்லுகிறார்? நீங்கள் அதாவது அரசியல் என்பது ஒரு மக்கள் மீது ஆட்சியோ அதிகாரம் செலுத்துகின்ற விவகாரம் அல்ல, மக்களுக்கு தொண்டாற்றுகின்ற பணி. இது ஒரு மக்கள் சேவை. மக்கள் தங்களுக்கு சேவை ஆற்றுவதற்காக உங்களுக்கு அதை தந்திருக்கிறார்கள். நாங்கள் இப்ப என்ன செய்கிறோம்? ஆட்சி அதிகாரத்தை அந்த அதிகார மையமாக இவர்கள் பேசுவதில் பார்த்தா அதிகாரம் என்பது வெளிப்படுகிறது. அரசியல் என்பது அதிகாரம் என்கிறார் சுமந்திரன். அதைத்தான் எல்லாரும் சொல்றாரு, இது அதிகாரம் முற்றக்கூடாது. இப்ப இந்த சபையில போய் எல்லாரும் காத்திருக்காங்க, இந்த அதிகாரம் சபையின் அதிகாரம் என்ற கையில வந்துட்டுதான் ரெண்டா கொண்டாட்டம். இன்னொரு வேடிக்கையான விடயம் என்னவென்றால், எனக்கு இந்த உள்ளூராட்சி சபை இந்த கூட்டுகளை பார்க்கும் பொழுது ஏதோ பெரிய ஒரு வல்லரசு நாடுகளில் ஆட்சி அமைப்பதற்கு எடுக்கிற முயற்சி போல் தெரியுது. இரகசிய வாக்கெடுப்பு நடந்த வலி கிழக்கில் நகைச்சுவான விடயம் என்றால், ஒரு கட்சி ஒரு இடத்தில் ரகசிய வாக்கெடுப்பை கோருகிறது. சரி, இது ஒரு பொறுமுறையாண்டு பார்த்தா அடுத்த இடத்தில் அது பகிரங்க வாக்கெடுப்புன்னு சொல்லுகிறது. எனக்கு புரியவில்லை, ஏன் ஐயா இங்க ரகசியம் அங்க பகிரங்கம்? இப்ப நீங்கள் ஒட்டுமொத்தமாக இப்ப ரகசியம் என்று கேளுக்கிறா கேளுங்க. ஆனால் இப்ப மாநகர சபையில் நான் சிரித்தேன்,
சைக்கிள் சார்ந்த இது ரகசிய வாக்கெடுப்பை கூறியது. நான் சொன்னேன், கொஞ்சம் நேரம் யோசிக்கணும்டாப்பா. நீங்கள் ரகசிய வாக்கெடுப்பை கூறினால் இபிடிபி தமிழரசுக்கு ஓட்டு போடுறது கூட தெரியாம போடும். ஏன்னு சொன்னால் நாங்கள் போடலேண்டுவாங்க. அவங்க எல்லாம் போட்டதுக்கு ஜேவிபியில 4 பேர் போட்டாங்கன்னு மாத்தி விடலாம் கதை. உறுதியாக சொல்ல முடியாது. அப்ப வெளிப்படையா போட வச்சா தானே இவன் போட்டோன்னு உங்களுக்கு புரியும் என்று பார்த்தால் எனக்கு பல நேரங்கள்ல என்ன சொன்னா களவு செய்யறவன் எல்லாரும் ரகசிய வாக்கெடுப்பு பல என்ன இப்ப இன்றைய காலை நடந்த ஒரு சபையில் வழியில 16 ஒரு பக்கமும் 11 12 வந்து தமிழரசுக்கு 11 அவங்களுக்கு 11 கிடைச்சது. மிச்சம் 5 பேர் சேர்ந்த 16 சங்கு தலைவரானார் அங்க போயிட்டுது. அப்பதான் சரி டேய் இப்ப இந்த 6 மிச்சம் 16 என்றால் அங்க 9 ஜேவிபி இருந்தது. அவர்களும் போட்டியிட்டார்கள். அந்த போட்டியில் அவர்கள் 3ஆம் இடத்துக்கு வந்தபடியா நீக்கப்பட்டார்கள் முதல் வாக்களிப்பில். பின்ன இருவருக்கு போட்டி நடந்தது. அப்ப நடக்க அவர்கள் நடுநிலைக்கு போட்டார்கள். அப்ப மிச்சம் 16 ஒரு இடத்துல விழுந்தது. ஆனா ரகசிய வாக்கெடுப்பு அங்க கூடப்பட்டது. இப்ப யாருக்கு போட்டோன்னு வெளிப்படையா தெரியக்கூடாது. ஆனா 16 அவ கணக்கு போடுறவருக்கு தெரியும் தானே. ஐயா இங்க 11 இருக்கு அங்க 9 இருக்கு. அப்ப மிச்சம் 16 ஒரு இடத்துல விழுந்தாண்டா யார் போட்டோன்னு தெரியுது. அப்ப நான் செலுத்தி கொண்டிருக்கேன். டேய் இதை வச்சு கொண்டு ஒரு பெரிய கேம் ஒன்று செய்யறீங்களா? அப்ப உங்களுக்கு ஒரு இருக்கும். இப்ப வெளிப்படையாக சொல்லலாம். இந்த பகுதியில் இந்த சபையில் வாழக்கூடிய மக்களுக்கு இன்னென்ன விடயங்கள் முதன்மையாக இருக்கிறது. இதை முதன்மையாக வைத்து நாங்கள் சேவையாற்ற வேண்டும். இந்த விடயத்தில் நாங்கள் இணைவோமா? வெளிப்படையாக கேட்கலாம். சரி இணைந்து நாங்கள் செயலாற்றுவோமா? இதுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த சபையை பொறுத்தவரை எல்லாரும் பேசுவோம். இருந்து பேசிவிட்டு நீங்கள் ஒன்றாக பயணித்தீர்கள். தமிழ் கட்சிகளாக இருப்பவர்கள் தமிழ் மக்களுக்கான அந்த சபையிலான மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். இப்ப இதுவரை எனக்கு ஒரு சபையில இந்த மக்களுக்கு என்ன தேவை என்று யாரும் பேசியதாக இதுவரை தெரியல. அப்ப இவர்கள் என்ன செய்ய போறார்கள்? என்ன போன முறையும் கடந்த முறையும் 2018 தேர்தலின் பின்னர் இதே துன்பியெல்லாம் அரங்கேறியது. சபைகளுக்கு தெரிவு செய்யப்பட்டார்கள். சபையில எதுவும் நடக்கல. இப்படியே இருந்து போட்டு வந்தார். அப்ப இப்ப நாங்கள் இதுல இவ்வளவு விஷயம் செய்யலாம்ன்றது ஒன்று சொல்லித்தாங்க. இளையவர்களும் இதுல ஒரு பகுதி இருக்கணும்ன்றது இந்த முறைமையிலே இருக்குது. ஆகவே தெரிவு செய்யப்பட்டவர்கள் இளையவர்களும் இருக்க வேண்டும். இப்ப பல சபையில பார்த்தால் நாளைக்கு பட்டிக்குள்ள போற கன பேர் இருக்கிறத பார்க்க முடியாது. ஏன் இவர்களுக்கு இந்த துன்பியலை கொடுக்குறீங்களா? ஒரு பாவம் ரிட்டையர்மெண்ட்ல இருக்கிறார்கள், இருந்துட்டு போட்டேன். நல்லவர்களை கொஞ்சம் துடிப்பானவர்களை ஏன் போட முடியாம இருக்கிறீங்களா? அப்ப நீங்களே தெரிவு செய்துட்டீங்க. சும்மா வந்து கதிரை இருந்துட்டு போய் வீட்டுல இருக்கிறவங்க இதுல நாளை ஒரு 4 மணித்தெல்லாம் வந்து இருந்துட்டு போங்கன்னு தெரிவு செய்யறீங்க. அப்ப இங்க ஒரு வேலையை நடக்கணும் உங்களுக்கு ஒரு இருக்கும் சிந்தனை இல்லை. ஏன்னா எங்களோட சமூகத்துல ஒரு தானே இல்லை. அப்ப இந்த இளையவர்களை நீங்கள் இதை கடந்தும் தெரிவு செய்ய வேண்டிய இளையவர்கள் இருக்கிறார்கள். இந்த இளையவர்களுக்கான பல பணிகள் இருக்கிறது. இன்றைக்கு பாத்தீங்கன்னா போதை வஸ்து ஒரு அந்த வட்டகையில வரக்கூடிய இந்த போதை வஸ்தை குறைப்பதற்கான முயற்சிகளை மக்களோடு இணைந்து நாங்களால் செய்ய முடியும். மக்களுக்கு ஒரு சந்தோஷம் பெறும். இது குறைக்கப்படுகிறது, என்ற பிள்ளைகள் காப்பாற்றப்படுகிறார்கள் என்று அதுக்கு இந்த இளையவர்களுக்கான பொறுப்பை நீங்கள் கொடுக்கலாம். இப்பொழுது எங்களுடைய இனவிருத்தியில் பாரிய பங்கம் இருக்கிறது. இனவிருத்தியில் இருக்கக்கூடிய பங்கத்தை கடந்து இன்னொரு விடயம் இருக்கிறது. குழந்தை பெற்றுக் கொள்வர்களுடைய சைல்ட் மோர்டாலிட்டி எங்களிடம் அதிகமாக இருக்கிறது மாவட்ட ரீதியாக. இந்த சைல்ட் மோர்டாலிட்டியை குறைப்பது என்று சொன்னால் நாங்கள் இந்த கர்ப்பிணி தாய்மாருக்கான மன அழுத்தங்கள் இருந்தவர்களை குடும்ப ரீதியான மன அழுத்தங்கள் இருந்தவரை காப்பாற்றுவது, அவர்களுக்கான பூசாக்கு உணர்வின் ஊடாக பிள்ளையினுடைய வளர்ச்சியை உறுதிப்படுத்துவது, பிறந்த பிள்ளைகளுக்கான சரியான முறைமைகளை என்றால் ஒரு 6 வருஷத்துக்குள்ளதான் பிள்ளையின் பிரெயின் டெவலப்மெண்ட் இருக்கிறது. அந்த பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கான என்ன ஒத்தாசைகளும் சரியாக வழங்கப்பட மாட்டாது. அதுல பல விடயங்கள் உள்ளடங்கி இருக்கிறது. அதை சரியாக முறைமைப்படுத்தி நடைபெறுவதை உறுதிப்படுத்தினால் நாங்கள் ஒரு ஆரோக்கியமான இளைய சமுதாயத்தை காட்டி எழுப்புவோம். இல்லாட்டி சொல்லுவார்கள் அந்த 6 வருஷத்துக்குள்ள சரியாக நடைபெறவில்லைண்டா இதை சொல்றது வேஸ்டட் கிட்ஸ் என்று. இலங்கையில யூனிசெஃப் சொல்லுறது 15% கிட்ஸ் வந்து வேஸ்டட் கிட்ஸ் என்று. அப்ப 15% கட்டாயம் தெரியும். இதுல குறைந்த சதவீதம் இருக்கக்கூடியது முஸ்லீம் சமூகம் தான். ஏன்னா அவர்களுக்கு நிறைய ஒருமைப்பாடு இருக்குது. அப்ப அவர்கள் 15% குறைவா இருக்க போறாங்க. சிங்கள சமூகம் அடுத்தது. நாங்கள்லாம் வேர்ஸா இருக்கிறோம். அப்ப எங்களுடைய சதவீதம் 15 அல்ல, அது இன்னும் அதிகமாக இருக்கிறது என்றால் அதுவும் இடத்துக்கிடம் வேறுபடும். வன்னி, மட்டக்களப்பு, வறுமைக்கோட்டுக்கு கீழே அதிக மக்கள் வாழுகின்ற பிரதேசங்கள். இந்த 2 இடங்கள்லயும் இருக்கக்கூடிய கிட்ஸ் வந்து வேஸ்டட் கிட்ல அதிகமா இருப்பாரு. இப்ப அங்க அதிகமான இந்த ஒத்தாசை தேவைப்படுகிறது. அப்ப அந்த சபைகளுக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த என்ன பெண்களும் தெரிவு செய்யப்பட்ட ஆக வேண்டிய கட்டாயம் இந்த சபை உருவாக்கி தந்திருக்கிறது. அப்ப அந்த இடங்கள்ல பெண்களுக்கான பொதுவான வேலை திட்டமாக என்றால் இந்த பகுதியில் முழுமையா இருக்கக்கூடிய சபைகள்ல பெண்களுக்கு இந்த பயிற்சியை கொடுத்து இதை நீங்க என்னென்ன செய்ய வேண்டும். இப்ப இதெல்லாம் பிறகு 4 பேர் தொடங்குவினோம். இதெல்லாம் சபைக்கு வராது.
சபைக்கு உட்பட்டு தான் செய்ய வேண்டும் என்ற என்ன கட்டாயம் இருக்கு? எங்களுடைய மக்களில் என்னென்ன விடயங்கள் முதன்மையான விடயங்கள், அது கல்வியாக இருக்கட்டும், பொருளாதார அவருடைய சுகாதாரமாக இருக்கட்டும், பொருளாதார வாழ்வாக இருக்கட்டும், வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும், தொழில்துறை வளர்ச்சியா இருக்கட்டும், இப்படி பல விடயங்களை பிரிச்சு வச்சு இவர்களுக்கான ஒரு வேலை திட்ட வரைவை உருவாக்கி அவர்களுக்கான பயிற்சியை கொடுத்து இந்த விடயங்களில் நீங்கள் முன்னெடுப்பை செய்யுங்க என்று ஒரு செய்வதாக இருந்தால் இதை கட்சி ரீதியாக செய்ய முடியாது. அனைவரும் ஒன்றுபட்ட ஒரு ரீதியாகத்தான் செய்ய முடியும். அவே இதை கட்சிகள் செய்வதாக இல்லை என்பதை இன்று வரை இந்த சபையினூடாக எங்களுக்கு நிரூபித்து காட்டுகிறார். இல்லைன்னு சொன்னால் இப்ப இன்னொன்று இருக்கு. இப்ப நாங்க நீசோர் ஒன்று வைத்தாங்க, நார்த் ஈஸ்ட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், அதை உருவாக்கி ஒரே ஒரு வரைவுதான் எங்களுக்கு இன்றைக்கும் இருக்கு. எங்களுடைய இனப்படுகொலை சம்பந்தமாக சர்வதேச ரீதியில் உருவாக்கப்பட்ட ஒரு பொறிமுறை. இன்றைக்கு எங்கள்கிட்ட நிறைய இப்ப நேற்று பார்த்தேன், ஸ்ரீதரன் பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது ஒரு பெரிய புத்தகத்தை காட்டி பாத்தீங்கன்னா டக்ளஸால பாதிக்கப்பட்ட 60 பேர் சம்பந்தமான விவரங்கள் இந்த புத்தகத்தில் இருக்கிறது, என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என்று கட்டி கொண்டிருந்த பொழுது ஜேவிபியினுடைய நீதி அமைச்சர் அவருக்கு படிச்சவர் என்று தெரிஞ்சது. ஒளிம்பி தெளிவாக ஒன்றை சொன்னான், ஆங்கிலத்தில் சொன்னா, சிங்களத்தில் சொன்னா ஆங்கிலத்துல சொன்னா இங்க வாங்குவோம், நீங்க சொல்றதெல்லாம் சரி, ஆனால் இதுல இந்த பாராளுமன்றத்தில் நடவடிக்கை எடுங்க கேட்டு எந்த நீதி பொறிமுறையில நடவடிக்கை எடுக்க இயலாது. ஏனென்றால் இதே நீங்கள் ஒரு கம்ப்ளைண்டா, இப்ப நீங்க அந்த புத்தகம் எழுதினவர் ஏன் இன்றைக்கு வரையும் கம்ப்ளைண்டா வந்து அதை சொல்லல, ஒரு இடத்துல பதிவு செய்யணும். அதான் நீதி பொறிமுறை. நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கோ, அதுக்கப்புறம் நாங்கள் நடவடிக்கை எடுக்கலன்னா கேளுங்க. அப்ப ஒருவர் கம்ப்ளைண்ட் பண்ணாதான் நாங்கள் அவருடைய அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அதுக்கு அடுத்த கட்ட மற்றது உங்கள்ட்ட இருக்கக்கூடிய இது குறித்த விவரங்கள் ஆவணங்களை நீங்க தந்தா தான் நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடியும். இப்ப நீங்கள் இதுல சொல்லிட்டு போறதால ஒரு நீதி பொறிமுறை இயங்காது. இது என்ன, நீங்க ஒரு குற்றச்சாட்டை தான் வச்சுட்டு போறீங்க ஒரு பாராளுமன்றத்திலுடைய, அது ஒரு நீதி பொறிமுறைக்கான வடிவத்தில் முன்னெடுக்கப்படவில்லை என்றது. அப்ப நெடுந்தீவில் மட்டும் டக்ளஸுக்கு எதிராக இது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கா, அதுக்கான பொறிமுறை முன்னெடுக்கப்படுது. ஏனைய இடங்கள்ல இருப்பவர்களை கொண்டு வாங்கும். அப்ப அது அவங்க இவ்வளவுதான் இதா இருந்தாலும் ஒரு நீதி பொறிமுறை கட்டமைப்புகளாலதான் நாங்க சில தேடுகிறோம்டா, அதுக்கு ஒரு பொறிமுறை எல்லா நாட்டிலையும் உண்டுதான். ஏனென்றால் முதல் ஒருவர் குற்றச்சாட்டாக வைக்கணும், அல்ல நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அப்ப நாங்கள் பல இடங்கள்ல என்ன செய்யணும்னு சொன்னால் அரசியல் வடிவமாக இதை பேசி போட்டு போறோமே ஒழிய அதுக்கான அடுத்த பொறிமுறை வடிவத்தை செய்யவில்லையோ என்ற கேள்வி பல இடங்கள் எழுதுறது. அதே போலதான் எங்கள்ட மக்களுக்கான விவகாரத்திலே இந்த அரசியல் கட்சிகள் என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஒரு தடவை வெளிப்படுத்தல. அப்ப இன்னொரு தேவை வருகிறது, இவர்களை கடந்து இவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த பொறிமுறைகளை எங்கோ ஒரு இடத்தில் உருவாக்கி எங்களால் கொண்டு செல்ல முடியுமா என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். அவ்வாறு சிந்திப்பதாக இருந்தால் இந்த கல்வி சமூகத்துக்கும் இவர்களுக்கு ஒரு பொறுப்பு வருகிறது. இப்ப இதை உருவாக்கி கொடுக்கறது நாங்க வெளியிலிருந்து செய்யலாம், ஆனால் நாங்க வெளியிலிருந்து செய்யறது அங்க வடிவம் பெறாது. அங்க ஒரு இதை கூப்பிட்டு இவரோட பேசி இது இந்த பகுதிகள் செய்யப்பட வேண்டும், நாங்கள் இந்த பகுதியில் ஆய்வு செய்திருக்கிறோம், இதான அவருடைய தேவை என்று சொன்னால் இதுல தெரிவு செய்யப்பட்டவரிடம் இந்த ஆளுமை இருக்கிறதான்ற பெரிய கேள்வி இருக்கிறது. இப்ப நீங்க வெளிப்படையா கேட்டீங்கன்னா நான் பல பாராளுமன்ற சந்தித்திருக்கிறேன், பேசியிருக்கிறேன். எனக்கு பல நேரம் வர்ற சத்தி எடுப்பு என்னன்னு சொன்னால் இவ்வளவு ஆளுமை குறைவானவர்கள் எடுத்துக்கொண்டு என்ன செய்ய போறோம். அப்படி நிறைய பேர் ஆளுமை குறைவா இருப்பவருடைய வெளிப்பாடுதான் சுமந்திரன் போருடைய ஆட்சி, கோலாட்சி. என்னதுனால் ஆலையில்லா ஊரில் இருப்ப தான் சர்க்கரை என்ற மாதிரி ஆயிட்டோம். அதுக்கு காரணம் எங்களிடம் அவ்வாறான தெரிவுகளைத்தான் அவர்களும் விரும்புகிறார்கள். என்றால் யாழ் மாநகர சபையிலும் தெரிந்தது அதான் என்று சொன்னால் மிகவும் ஆளுமை உள்ளவர்கள் இந்த இடத்துக்கு வரக்கூடாது, எங்களுக்கு சவாலாக வந்து விடக்கூடாது என்றும் எங்களுடைய அரசியல் அரங்கில் இருப்பவர்கள் சிந்திக்கிறார். இந்த விடயத்தை சிறப்பாக இருக்கிறது நீங்கள் இதை சுட்டி காட்டும் பொழுது நாங்கள் கடந்த வருஷங்களாக நாங்கள் குறிக்கொண்ட ஆளுமையின்மை தொடர்பாக கேள்வி எழுப்பும் பொழுது இதைத்தான் சுட்டி காட்டினோம். அப்பொழுது பாருங்கள் அதனுடைய விளைவை பாருங்கள் எவ்வாறு வந்திருக்கின்ற என்று. ஆளுமை இல்லாதனால் இன்னும் ஒருவர் இப்போ சுமந்திரன் போன்றவர்கள் அந்த தமிழ் தேசியத்தை சிதைக்க வேண்டும் என்பதற்கு இது அப்படியே என்ன சாப்பாட்டை பிளேட்டில் போட்டு கொடுத்த மாதிரி இருக்கின்றது. சுமந்திரன் எவ்வளவு பங்களித்திருக்கின்றார் இந்த குழப்பங்கள், அது நிதானமாக சிந்திக்க முடியாமல் இருக்கிறது. உள்ளூராட்சி சபை அமைப்பதற்கு ஏன் இவ்வளவு ஆரவாரம் என்று எனக்கு புரியாம கிடக்கிறது. இப்ப இதுதான் சொன்னேன், இப்ப அதிகாரம் நீயா நானா என்றதுதான் இந்த போட்டியா நடக்குதே ஒழிய யாரும் இதை வச்சுக்கொண்டு என்ன செய்ய போறோம்ன்றதை பேசுறோம். அதான் அப்ப இந்த சண்டையே அவ்வாறு தான் போய் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு சபையா போய் எல்லா தலைவரும் குந்தி கொண்டிருக்கிறார்கள் பின்னால. என்டியால் வென்றதா, நான் தான் முதல் போய் மாலை போடுறதா, நான் கை கொடுக்கறதா, நான் முண்டு படம் எடுக்கிறதா, நான் பண்ணிட்ட மட்டும் காட்டுறதா, இவ்வளவுதான் அவனுடைய கருப்பொருளா இருக்கு. இதை கடந்து இவ்வளவு கிளர்ச்சியில் பேசிய பொழுது இங்கே சண்டை பிடிக்கிற அவ்வளவு கட்சியும் அங்க ஒன்றா இருந்து கொண்டு ஒன்றை சொல்லுகிறார்கள், எல்லையில் பாதுகாப்பு. நான் இதை பல காலமாக வலியுறுத்தி வருகிறேன். குறைஞ்சபட்சம் கொஞ்சம் மணி நேரம் விளங்குறதுன்றது ஒரு மகிழ்ச்சி இருக்குன்னு சொன்னால்
நான் சொல்லியிருக்கிறேன், நாங்கள் திருவண்ணாமலையை பெருமளவில் இழந்து விட்டோம். அம்பாறை முழுமையாக போய்விட்டது. மட்டக்களப்பில் சவால் இப்போ அதிகரித்துக் கொண்டு வருகிறது. இப்ப நாங்கள் எல்லா சவாலையும் ஒரு விதத்தில் தான் பார்க்கிறோம். இதாவது சிங்களத்தினுடைய ஆக்கிரமிப்பு தான் பார்க்கிறோம். ஆனா அல்ல, எங்களுடன் இருக்கக்கூடிய இன்னொரு சமூகம், அவர்கள் விரோதிகள் இல்லாவிட்டாலும் அவர்கள் எண்ணிக்கையில் மிக மோசமாக வளர்கிறார்கள். முஸ்லிம் சமூகம் அவர்கள்லாம் இலங்கையிலேயே அதிகரித்த எண்ணிக்கையில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு சமூக கட்டமைப்பு. அதுக்கு பின்னால் சிங்களம் இருக்கிறது. நாங்கள் மிக மோசமாக 3வது இடத்தில் மிக பின்னுக்கு தள்ளி இருக்கிறோம். அப்ப நாங்கள் மிக பின்தள்ளி இருப்பதனுடைய அர்த்தம், எங்களுடைய குடும்ப எண்ணிக்கை 3ஆக இருக்கிறது. அதாவது தாய் தந்தை ஒரு பிள்ளை என்ற கணக்குக்கு வந்திருக்கிறோம். இந்த 3 என்பது எங்கு வந்து நிற்கிறோம்னு சொன்னால், நாங்கள் எங்களுடைய எண்ணிக்கையே தக்க வைக்க முடியாதவர்களா இருக்கிறோம். இதுல வேற வெளியேறி கொண்டு வர இருக்கிறோம். அப்ப அதுக்கு ஒரு காரணம் எனக்கு மட்டக்களப்பில் சொல்லப்பட்டது. மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய ஒரு வைத்தியர், பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவர் சொன்னார், அவர் வைத்தியர் என்றபடியா இந்த பகுதி புரிந்தபடியா சொன்னார். சொல்லுவார், அங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஆண்கள் வெளியே வேலைக்கு போகிறார்கள். மத்திய கிழக்குன்னு தான் மட்டும் யோசிக்கிறோம். இல்லை, இப்பொழுது கணிசமானவர்கள் மலேசியால போய் வேலை செய்கிறார்கள், சிங்கப்பூர்ல வேலை செய்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய இடங்களில் வேலை செய்தால் இவர்கள் அங்கு செல்பவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் திரும்புவதில்லை. என்றால் பெரும் பணத்தை செலவு அவர் குறைந்தபட்சம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்புகிறார்கள். பெரும்பாலும் 3-4 ஆண்டுகளுக்கு பின்னர் தான் திரும்பி வந்து போகிறார்கள் ஊருக்கு. அப்ப இதனால் அவருடைய இனப்பெருக்கம் மிக குறைவாக இருக்கிறது என்று அவர் குடும்பமாக இல்லை. அப்ப சொல்லுகிறார், அதனால் தான் நாங்களுடைய இது மிக குறைவாக இருக்கிறது என்கின்ற ஒரு காரணத்தை இந்த ஆண்கள் வெளியே போய் வேலை செய்வதனால் ஏற்படுகின்ற ஒரு பெரும் சவாலாக சொல்லுகிறார். இப்பொழுது நான் அதை பெருசாக யோசிக்கவில்லை, வேறு பல காரணங்களை யோசித்துக் கொண்டு வந்தேன். ஆனால் இப்பொழுது இப்படியும் ஒரு விடயம், இது மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய இந்த விவகாரம் யாழ்ப்பாணத்துக்கு பொருந்தாது. ஆனால் மாவட்ட ரீதியாக இது வேறுபட்டு இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்வதில்லை. நாங்கள் பல நேரங்களில் யாழ்ப்பாணத்தவர்களாகவே இருக்கிறோம். இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் நடக்கிற கூத்து பல இடங்களில் அவர்களுக்கு தெரியவே இல்லை. அப்ப ஏனால் இப்ப இது நீண்ட காலமாக இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. ஏனென்றால் தமிழ் அரசியலையே யாழ்ப்பாணத்துக்குள் சுருக்கி வைத்துக் கொண்டு அம்பாறையை கூட நாங்கள் மறந்தவர்களாக இருக்கிறோம். உண்மைதான். அதே நேரத்தில் இப்போ திருவண்ணாமலையில் தமிழரசு கட்சி குகதாசன் அவர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு ஆட்சி அமைப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பதாக கூட செய்திகள் வந்திருந்தது. இதற்கு முன்னதாக அங்கே கிழக்கு மாகாணத்தில் குகதாசன் அவர்கள் முஸ்லீம் காங்கிரஸோடு கூட்டாக 2 ஆண்டுகள் அவர்கள் பதவியும் 2 ஆண்டுகள் இவர்கள் தலைவர் பதவியும் எடுப்பது தொடர்பாக இணக்கப்பாட்டுக்கு வந்திருப்பதாக கூட கூறப்படுகிறது. தமிழரசு கட்சியுடைய நிலைப்பாடு என்ன, எவ்வாறு நீங்கள் பார்க்க? எனக்கு நம்பவே முடியாமல் இருக்கிறேன் என்றால் கூறுங்கள். தமிழரசு கட்சியில நிறைய குழப்பம் இருக்குது. என்னன்னு சொன்னால், இப்பொழுது பாருங்கள், சத்தியலிங்கம் வவுனியா, ஏன்னா சத்தியலிங்கம் வவுனியா தானே. அப்ப வவுனியால் தான் சைக்கிளை கூப்பிட்டார், சங்க கூப்பிட்டார், மான கூப்பிட்டார். எல்லாரும் இருக்கிற அந்த எல்லாம் சேர்ந்து நாங்கள் இது எல்லை பகுதி, நாங்கள் ஆட்சி அமைத்தா தான் எங்களை தக்க வைக்கலாம்னு சொல்லி, அதுல மக்கள் காங்கிரஸும் முஸ்லீமும் சில இங்கு அவர்களுடைய இது தேவைப்படுவோம் எல்லாம் சேர்ந்து சஜித்தும் சேர்ந்து அவர்கள் ஆட்சி அமைக்கிறது. இப்ப இதே ஒரு தரம் பேசவில்லை. இங்கே யாழ்ப்பாணத்தில் பெரிய சண்டை, சஜித்து ஜெயிக்கலாமா இல்லையாண்டார்கள். அங்கே எல்லாரும் ஒன்றாகிவிட்டார்கள். ஏன்? அவர்கள் தங்களுக்கு பேசினார்கள். அந்த மாவட்டத்துக்கு மட்டும் என்ன தேவை என்பதை அவர்களாக பேசினார்கள், முடிவுக்கு வந்தார்கள், விஷயம் போயிட்டு. இதுதான் நடுவில் சொன்னால், அந்தந்த பகுதியில் இருப்பவர்களை பேச அனுமதியுங்கள், எல்லா இடத்துலையும் நீங்கள் மூக்க நுழைக்காதீர்கள் என்று பார்த்தால், கோதாசன் உண்டை செய்தார் சொன்னா, கோதாசன் இதை வழங்கியிருந்தார் தன்னுடைய போட்டியாளர்களுக்கு. நீங்கள் வெற்றி பெற்றால் அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் திருப்பியும் கொண்டு இவர் தான் தலைவராக இருக்கணும் திணிக்க மாட்டீர்களானே. அவர் சொன்னார், இல்லை, நீங்கள் உங்களுக்குள் ஒரு தலைவரை உங்களுக்குள் பேசி தெரிவு செய்யுங்கள், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அதை அவருடைய கட்சி தலைமை ஏற்றுக்கொள்ளவில்லை. சுமந்திரன் ஒன்றை கணக்கிட்டு இயங்கிக் கொண்டிருக்கார் என்று சொன்னால், தான் தன்னுடைய கட்சியை முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு செயற்பாட்டை இதனூடாக அவர் அரங்கேற்றுகிறார். அப்ப அவர் என்ன நினைக்கிறார்? தனக்கு விரும்பினவர்களை எல்லாரும் தான் தலைவராக கொண்டு திரிகிறார் எல்லா இடத்துல. இப்ப இதுல பெரிய முரண் கோதாசனுக்கும் அவருக்கும் வந்தது. இவர்கள் ஒரு கால் இவரன் சிவஞானம் போய் நின்று அங்க ஒரு சண்டை பிடிச்சிட்டு வெளியில வந்துச்சுனா. ஆனால் என்ன நடைபெற்றுன்னு சொன்னால், கோதாசன் அதில் இறுக்கமாக நின்று கொண்டார். அங்க ஒரு பெரிய குழப்பமே உருவானது. தெரிவானவருடைய சொல்லப்பட்ட வாக்குறுதியை மீறி இங்கே செயல் நடைபெறுகின்றது. பின்னர் அவர் உறுதியா நின்றுட்டார். இல்ல, நீங்கள் தான் தெரிவு செய்யுங்கன்னு சொல்லி 3 சபைகள்ல அவர் முழுமையாக அந்த தெரிவை அவர்களுடைய நடத்தி, அதில் சுமந்திரனால் நியமிக்கப்பட்டவர் ஒரு சபைக்கு அந்த கூட்டத்துக்கு போகவும் இல்லை. ஏனையவர்கள் சேர்ந்து அவர்கள் தான் ஆரண்டு தெரியும். இந்த உரிமை கூட அவர்களுக்கு நாங்கள் வழங்கவில்லை என்றால் இவர்கள் யார்? அவர்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் தானே. அந்த வட்டாரங்களில் அவரான தெரிவு செய்யப்பட்டவர்கள்.
இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களோ கட்சி தலைமைகளோ தெரிவு செய்யப்பட்டவர்களோ இல்லை. அப்ப மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் அந்த மக்களுக்கான சேவைகளை செய்வதற்கும் தங்களுக்கு தலைமைகளை தெரிவு செய்வதற்கான உரிமையை கூட அவர்களுக்கு வழங்காட்டில் நாங்கள் எந்த உரிமையை பற்றி பேசுவோம்? தமிழ் மக்கள் என்று உரிமையை பேசுற நாங்கள் தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களுக்கே உரிமை வழங்க தயாராயில்லை கட்சி. ஏன் இதை செய்யறீங்கள்? அப்ப நீங்க தெரிவு செய்யப்பட்டவர்களிடம் கூப்பிட்டு ஏதாவது கூட்டம் நடத்துறீங்களா? அவர் தனித்தனியா அந்த மாட்டாட்டாங்களே நீங்க என்ன செய்ய நினைக்கிறீங்க, எப்படி செய்யலாம் என்றால் இந்த கட்சிகள் தமிழ் கட்சிகளில் தெரிவு செய்யப்பட்டவர்கள் அந்த சபைகளில் இருப்பவர்கள் அனைவரும் அந்த வட்டாரத்துக்குள்ள இருக்கிறார்கள். ஆளுக்கால் தெரிஞ்சவர். சிலர் அண்ணன் இந்த கட்சியில் இருக்கிறார், தம்பி அந்த கட்சியில் இருக்கிறார் என்றால் அண்ணனும் தம்பியும் பேசுறதுல உங்களுக்கு என்ன சவால் இருக்கிறது? இவர் தெரிவு செய்து போட்டார். இதுக்கு அவருக்கு கனவு பேருக்கு இது போகுது விளக்க கடிதம் கேட்டு. ஏண்டா தலைவருக்கு வேற சும்மா இருப்பாரோ, பின்ன அவர் விளக்கம் கடிதம் அனுப்பியும் மிரட்டி பாக்குறார். இல்ல இந்த மிரட்டலுக்கு நாங்க சளைய மாட்டோம் என்று நின்றா உங்களுடைய வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் அனுசரித்து வைத்தீங்கன்னா நீங்க யாருக்கும் பயப்படக்கூடாது. பயப்படாம நின்று பாருங்கள் என்றதான் நான் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அதை சொல்லி பார்த்திருக்கேன். சில இடங்கள் நின்று இருக்கிறார்கள். இல்ல இப்ப இதே இவருடைய விளக்க கடிதம் ஸ்ரீதனுக்கு அனுப்பப்படுகிறது, ஸ்ரீநேசனுக்கு அனுப்பப்படுகிறது. 2 கடிதம் அவருக்கு இதுவரை போயிட்டது மட்டக்களப்புல. என்றால் இந்த தெரிவுகள் சம்பந்தமாக அங்கேயே நிறைய குளறுபடி சாணக்கியனை மையப்படுத்தி இருக்கிறது. அதனால் பல இடங்களில் தாங்கள் வட்டாரத்தை இழந்தோம் என்று அந்த தமிழக கட்சியினுடைய அந்த மாநிலத்தினுடைய மகளிர் அணி தலைவியே ஒரு பேட்டியில் சொல்லிக் கொண்டிருந்தார். என்னென்றால் நாங்கள் இன்னிடத்தை ஏன் இழந்தோம் இந்த வட்டாரங்கள் என்று சொன்னால், அந்த வட்டாரங்களில் கடந்த முறை போட்டியிட்டவர்களை கூட இவர்கள் போட்டியிட அனுமதிக்கவில்லை. அதனால் அந்த மக்கள் மீது கோபம் கொண்டு அந்த இடத்தில் வாக்களிக்கவே இல்லை. இதனால் ஜேவிபிக்கு 2-3 வட்டாரங்கள் அதிகமாக சென்றதுக்கு காரணமே எங்களுடைய குறைபாடு என்று சொல்லி அந்த கட்சியில் இருப்பதே அந்த கட்சியினுடைய குறைபாட்டை உள்ளாந்த சொல்லுகிறார். என்றால் இது என்ன வெளிப்படுகிறதுன்னு சொன்னால், ஏன் நாங்கள் ஒரு சமூகமாக இந்த சிதைந்து கொண்டிருக்கிறோம் என்பது இந்த கீழ்மட்டம் வரையும் எவ்வாறு கையாளப்படுகிறது. இந்த அரசியல் மக்கள் சார்ந்ததாக அது சிந்திக்கப்படவில்லை. அது என்ன மாதிரி சிந்திக்கப்படுகிறோன்னு சொன்னால், இப்ப இதே நீங்க கேட்ட இதேதான் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சவால் என்றால், ஒரு 3 சபைகள் தமிழர்கள் ஆட்சி அமைக்கலாம் என்றால், சில சபைகள் முஸ்லீம்களும் தமிழர்களும் அரைக்கரை என்று இருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் 5க்கு 4 என்று இருந்தால் இப்ப 5-4 என்ன செய்யறா நாங்க 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைப்போம். அமைச்சு விட்டால் அதால புறந்தள்ளப்படுறது ஜேவிபி தான். அப்படி அமைக்க தள்ளப்பட்டால் நாங்கள் எங்களுக்கு ஏனால் கடந்த முறை தேர்தலில் ஜேவிபி 2 ஆசனங்களை திருவண்ணாமலையில் பெற்றது. அது அவர்தான் முதலிடம். அப்ப அப்படி என்று சொன்னால் நீங்க 2 பேரும் ஆட்சி அமைச்சா குறைஞ்சபட்சம் 2 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டால் அந்த காலத்திலாவது உங்களுடைய மக்கள் சார்ந்து வேலை செய்ப்ப. என்னன்னா நீங்கள் அமைக்கிறதுலாம் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலப்பகுதிகளில் உங்களுடைய சமூகத்தை, ஏன்னா முஸ்லிம் சமூகத்தில் ஒரு தெளிவு இருக்கிறது, தங்களுடைய சமூகத்தை வளர்த்து விடுவதற்கு அவர்கள் எப்பொழுதும் முனைப்பாக இருப்பார்கள், அதை செய்வார்கள். ஆனால் நாங்கள் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வசதியை வைத்துக் கொண்டு தமிழர் சமூகத்தையும் வளப்படுத்துறதுக்கு என்ன செய்ய போறோம், அதுக்கு என்ன திட்டம் இருக்கிறது, அந்த திட்டம் இல்லாம 2 பிரிச்சு கொள்வதில் கூட கேள்வி இருக்குதுன்னு சொன்னா பிரிச்சு வச்சு நல்ல விஷயம். இதை வச்சு என்ன செய்ய போறோம், அந்த என்ன செய்ய போறோம் என்பதில் தான் ஒரு கேள்வி வருகிறது. இப்ப எனக்கு இந்த சபைகள் எல்லாத்திலையும் ஒரு இவருடன் பேசக்கூடிய வாய்ப்பை நான் உருவாக்கி கொண்டு பேசுவேன் கட்டாயம். இதை இங்க என்ன பேசுறனோ அதை அவருடன் பேச வேண்டிய தேவை இருக்கிறது என்று சொன்னால் இதை விட்டு பார்த்து கொண்டிருக்க முடியாது. இப்ப அவருடன் ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குதுன்னு சொன்னால், இந்த சபையினூடாக என்ன செய்ய இருக்கிறீர்கள், உங்களுடைய திட்டம் என்ன, அந்த திட்டத்துக்கான முனைப்புகளாக நீங்கள் என்னத்தை வரைந்து வைத்திருக்கின்ற பொழுது தெரியும். நான் ஏற்கனவே 2 முறை இவருடன் பேசியிருக்கேன் உள்ளாந்த ரீதியாக. அனைவருடன் இல்லாட்டும் கணிசமானவருடன் பேசியதில் எனக்கு புரிந்தது, இன்னும் அவர்கள் சார்ந்த கட்சிகள் அவர்களுக்கு இது குறித்து எந்த ஒரு விளக்கத்தையோ எந்த ஒரு முறைமையோ விளங்கப்படுத்தவில்லை. சும்மா தெரிவு செய்யப்பட்டவர்கள் அவர்கள் இருக்கிறார்கள். சிலரிடம் இதை செய்வதற்கு சில சிந்தனைகள் இருக்கிறது. இது சம்பந்தமான கலந்துரையாடல்களில் பேராசிரியர்களும் கலந்து கொண்டார்கள். அந்த பேராசிரியர்கள் சில விடயங்களை தாங்கள் அவதானித்த விடயங்களை எல்லாம் சுட்டி காட்டினார்கள். சில சபைகளில் இருக்கக்கூடிய தேவைகளை அவர்கள் சொல்லுகிறார்கள், சபையில் இருந்தவர்கள் பேசவில்லை. ஆனால் இவற்றையெல்லாம் சொன்ன பொழுது ஒன்றை வலியுறுத்தி சொல்ல வேண்டி வந்தது என்று சொன்னால், இப்பொழுது புரிகிறது தானே என்றால் எனக்கு ஒரு கேள்வி இருக்கணும்னா, இவர்களுக்கு புரிகிறது என்று சொன்னா போல மட்டும் இவர்கள் செயற்படுவார்களா என்பது தெரியவில்லை. அவ்வாறு இருந்தால் இவர்களுக்கு ஒரு வரைவை கொடுத்து இவர்களுக்கான பயிற்சியை கொடுக்க வேண்டிய தேவைகள் எல்லாம் இருக்கிறது. இப்ப இந்த இடத்தில் தான் ஒரு அறிவார்ந்த சமூகத்தினுடைய உள்ளீடு தேவைப்படுகிறது. இந்த கட்சிகளிடம் அதற்கான வலுநிலை கிடையாது, அதற்கான பொறிமுறை கிடையாது, அதற்கான ஆளணியும் கிடையாது.
அவே ஒரு வேலை திட்டத்தை உருவாக்கி இந்த வேலை திட்டத்தை அமுல் நடத்துவதற்காக என்னென்ன செய்யப்பட வேண்டும், என்னென்ன பதிவுகளை செய்யப்பட வேண்டும், என்ன தேவை, இவ்வாறு தான் நாங்கள் எங்களுடைய கட்டமைப்புகள் எல்லாம் நடந்தது. எனக்கு நாங்கள் நீசோர் உருவாக்கிய பொழுது, நார்த் ஈஸ்ட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் உருவான பொழுது 2003 அது தன்னுடைய பணியை விரிவாக்க பொழுது கிளிஃபாதர் அதுக்கு பொறுப்பாக இருந்த பொழுது எனக்கு ஒரு விடயம் சொல்லப்பட்டது. நான் அங்க இருந்த பொழுது கிளிஃபாதரோட 3 நாள் நிற்கும். நான் கிளிஃபாதருடன் நின்ற பொழுது அவர் அந்த பொறிமுறையை உருவாக்கிய பொழுது எனக்கு ஒன்றுதான் பட்டது என்று சொன்னால், நாங்கள் பதிவு செய்யக்கூடிய எந்த பதிவும் நாளைக்கு ஒரு சர்வதேச தரத்தில் ஒரு இடத்தில் கொடுக்கிறோம்னு சொன்னால் அவர்கள் எதிர்பார்க்கின்ற பொறிமுறையாக அது பதிவு செய்யப்பட்டால் தான் அதை நாங்கள் நகர்த்த முடியும். நாங்கள் பதிவு செய்வது எங்களுடைய விருப்பத்தில் பதிவு செய்துவிட்டு அதை சர்வதேச பொறிமுறையிடம் கொண்டு வந்து கொடுக்கின்ற பொழுது சர்வதேச பொறிமுறை இது என்னுடைய பொறிமுறை இல்லை என்று சொல்லிவிடுமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. பின்னர் நான் திரும்பியதன் பின்னர் இதுக்குரியவரை அடையாளம் எனக்கு தெரிந்தபடியால் அவருடன் இருந்து நீண்ட நேரம் பேசி இதற்கான பொறிமுறை என்றது அவர் பின்னர் ஐநாவுடன் இனிய மனித உரிமை அமைப்புடன் எல்லாம் பேசி என்ன பொறிமுறையில் இந்த பதிவு செய்யப்படும் என்று அதுக்கான ஒரு இதை உருவாக்கி கிளிஃபாதருக்கு நெருங்கியவரானவரும் பின்ன அவருடன் பேசி எல்லாம் கொடுத்ததன் அடிப்படையில் தான் அந்த பதிவுகள் முழுக்க செய்யப்பட்டது. ஆகவே ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒரு பொறிமுறை உருவாக்கப்படுகின்ற பொழுது அந்த பொறிமுறை எவ்வளவு உயர்தியாக சரியானதாக இருக்க வேண்டும் என்ற ரீதியில் உருவாக்கப்படும். அதை அங்க நாளைக்கு அமல் நடத்த போகிறவருக்கு அதை என்ன செய்யறதுன்னு தெரியும். அப்ப நாங்க செய்து போட்டு அங்க இருக்கிற ஒரு ஆளுமையும் இல்லை, அவருக்கு ஒன்றும் செய்ய முடியாது, அப்படியே தான் கிடப்பில் இருக்கும். அவர்கள் அதுக்கு தயாரிக்கப்பட இப்ப இவ்வாறு இருக்கிறது. இப்ப இந்த பொறிமுறைகள் முதலே வகுக்கப்பட்டிருந்தால் என்ன நடைபெற்றிருக்கும் என்றால், இந்த போட்டியில் நிறுத்தவர்களும் அதுக்கு தகுதியானவர்களாக தெரிவு செய்திருப்பார்கள். இவர்கள் அப்படி தெரிவு செய்யவில்லை. எங்களுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடியவர்கள், கை காட்டக்கூடியவர்கள், எல்லாரையும் அப்படி சொல்லக்கூடாது, அப்படி என்றவர்களே கணிசமானது தெரிவு செய்திருக்கிறார்களோ என்ற கேள்வி வருகிறது. இப்பொழுது இளையவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், படித்திருக்கிறார்கள், வேலை இல்லாமல் இருக்கிறார்கள், அவர்கள் கணிசமானவர்கள் இதில் கொண்டு வேலை கொடுத்திருக்கலாம். ஆனால் மிகவும் வயதானவர்கள் எல்லாம் நிறைய பேர் அவர் உள்வாங்க மாட்டார்கள். ஏனென்றால் இவர்களுடைய ஆளுமையின்மை வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் உள்வாங்க மாட்டார்கள் என்பது உண்மை. இந்த நிலைமை மாறவில்லை என்று சொன்னால் தமிழ் அரசியல் பரப்பில் எந்த மாற்றத்தையும் நாங்கள் காணப்போவதில்லை. இதைத்தான் நாங்கள் அடிக்கடி இப்போ 6-7 ஆண்டுகளாக கூறிக்கொண்டு வருகின்றோம். சரியான பொறிமுறைகள், சரியான திட்டங்கள், சரியான வழிவரவுகள் இவை இல்லை என்று சொன்னால் எந்த ஒரு மாற்றத்தையும் நாங்கள் காணப்போவதில்லை என்பதை நாங்கள் இங்கே உறுதியாக கூறலாம் என்று கூறிக்கொண்டு நேரு குணரட்னம் அவர்களே, செம்மணி தொடர்பாக நாங்கள் நிகழ்ச்சி என்று கொண்டு வருவதற்கு ஒரு 15 நிமிடங்கள் இருக்கின்றது. உங்களிடம் கேட்டறிய விரும்புகிறேன். செம்மணி புதைக்குழி தொடர்பாக உங்களுக்கு தெரியும், தாயகத்தில் இருந்த காலங்களிலே கிருஷாந்தி கொலை வழக்கு தொடர்பாக அப்பொழுது செம்மணி புதைக்குழியில் கண்டுபிடிக்கப்பட்ட விடயங்கள் நாங்கள் பேசியிருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து சமீபத்தில் அகழ்வு பணி நடைபெற்ற பொழுது 19க்கு மேற்பட்ட உடலங்கள் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த அகழ்வு பணியை தற்காலிகமாக நிறுத்தியிருக்கிறார். இதனுடைய நிலைமை என்ன என்று கூறுங்கள். நீங்கள் இதை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இந்த அகழ்வு பணி தொடர்பாக இனி சர்வதேசத்தினுடைய கண்காணிப்பில் இவை நடைபெறாமல் இருப்பது எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது? இப்ப இதுல என்ன விஷயம் சொன்னால், செம்மணி இப்பொழுது நாங்கள் இந்த வரிசையில் வந்திருக்கக்கூடிய இறுதி பகுதி தான். இதுக்கு முன்னர் மன்னாரில் கொண்டு இருக்கிறோம், வன்னியில் இருக்கிறோம், அப்படி பல பகுதிகளில் கண்டுபிடித்த பொழுது அது பேசு பொருளாக இருக்கிறது. பின்னர் அதில் எடுக்கப்படக்கூடிய மனித எச்சங்கள் பகுத்தாய்வுக்கு செல்லுகிறது என்று சொல்லப்படுகிறது. அதுதான் அப்படியே நிற்கிறது. சரி, இது எடுக்கப்படுவதில் என்னால் நாங்கள் பல நேரங்களில் இந்த மன்னாரில் எடுக்கப்பட்ட கூட உடனடியாக நீதிமன்றம் சென்று நீதிபதியை வந்திருந்து அதை நகர்த்திய ஒரு பொறிமுறையை பார்த்தோம். அப்ப அந்த நீதிமன்றமாக அதுக்கான ஒரு வடிவம் கொடுத்தாங்க. அதே நீதிமன்றத்தை திருப்பியும் போயிருக்கலாம், இதுக்கு என்ன நடக்கும் என்பதை கேட்பதற்கு. இப்ப என்ன நடக்குன்னு சொன்னா, நாங்கள் அந்த நேரம் இதை எல்லா இடமும் அரசியலாக பார்க்கிறோமா, அரசியலா மட்டும் நான் நின்று காட்ட வலிக்கிறோமா, இல்லாட்டி இதுக்கு ஒரு தொடர்ச்சியான பொறிமுறையை எங்களுக்கு வகுத்து நகர்கிறோமான்ற கேள்வி இருக்குது. அதே என்னால் இதுவரை அது சாத்தியப்படாமல் போனதுதான் இப்பொழுது செம்மணியிலும் அந்த அச்சத்தை தருகிறது. என்னதுனால், செம்மணியில் எடுக்கப்படுகிறது, பிறகு அது இரவு நேரங்களில் பாதுகாக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை நாங்களே வைக்கிறோம். நாங்கள் குற்றச்சாட்டுகளாகவே நகர பார்க்கிறோம். எங்களுக்கு தீர்வுகள் இல்லாமல் இருக்கிறது. இந்த தீர்வுகள் என்றால் இவ்வாறான, இப்ப கனடாவில் சொல்லுகிறேன், இங்க பூர்வீக குடிமக்களும் இவ்வாறுதான் கொன்றொழிக்கப்பட்டார்கள். அவருடைய பிள்ளைகள் அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பாடசாலைகளுக்கு அருகில் பல இடங்களில் அவர்கள் புதைக்கப்பட்டார்கள் அந்த பிள்ளைகள் என்பதுதான் ஒரு செய்தியா இருக்கு. பின்னர் சமீப காலங்களில் இதற்கான ஒரு இயந்திரம் இருக்கிறது. அதை மேல கொண்டு அந்த இயந்திரத்தை நிலத்தை கிண்டாமலே என்றால் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எச்சங்கள் அதை அடையாளம் கண்டு தரும். அப்ப அந்த இயந்திரத்தை வாங்கிய பூர்வீக மக்கள் தாங்களாகவே அந்த பகுதிகளில் சென்று அதுக்கான இது ஆளுமையை, அதாவது அந்த நிபுணத்துவ உதவியை பெற்றுக்கொண்டு அந்த இடங்களில் அடையாளம் கண்டு உடனடியாக ஆரம்பித்தார்கள். இந்த இடத்தில் நாங்கள் 215 கண்டிருக்கிறோம் இவ்வாறு. அப்ப அது கிண்டுபடாமலே அந்த அடையாளம், அதுக்கு பிறகு நாங்கள் கிண்டி எடுக்கலாம்.
அப்ப இதை வைத்திருந்தோம் என்றால் எங்களுக்கு நாங்கள் இது ஒரு கட்டிடம் கட்டுவதற்காக கின்ற பொழுது 2 மனித எச்சங்களை கண்டு பிறகு கிண்டுவது என்பதை கடந்து இப்ப இப்ப நாங்கள் இதை கொண்டு போனா ஒரு உடனே எங்களுடைய மக்கள் ஒரு போதையும் சொல்றாரு, அவன் எல்லாம் விட மாட்டான், பிறகு என்ன சும்மா நேரத்தை வேஸ்ட் பண்ணி கொண்டு அவன் விட மாட்டான் விட வைக்கிறது தான் எங்களுடைய வேலையை. இப்ப இதை கொண்டு போய் அவர் தடுக்கின்ற பொழுதுதானே ஒரு கேள்வியை வரும். ஏனென்று சொன்னால் இவர்களையும் தடுத்தார்கள், இவர்களுக்கு என்ன இருக்குது, அப்பதானே 4 பேரை கூட்டிக் கொண்டு வரலாம், இங்க பாருங்கள் இதை அடையாளம் காணுவதற்கு இவர்கள் தடுக்கிறார்கள் என்ற ஒரு அழுத்தத்தை நாங்கள் அழுத்தத்தை அதிகரிக்காமல் எதுவும் செய்ய முடியாது. அப்ப நாங்கள் தானே அழுத்தத்தை நாங்களே முடிவுக்கு வந்து சரியே வராதுன்ற எல்லாத்தையும் விட்டுட்டு இருந்தோம் என்றால் நாங்கள் கடையை மூடிட்டோம் நாங்களா, அதை செய்ய முடியாது. நாங்கள் அழுத்தம் கொடுக்கின்ற பொறிமுறைகளை தொடர்ந்து நகர்த்தி கொண்டுதான் இருக்க வேண்டும். அவ்வாறு நகர்த்த வெளிக்கிடுவோமாக இருந்தால், இந்த இடங்கள் அடையாளம் காணப்படுவோமாக இருந்தால் அதை எவ்வாறு அகழ்வு செய்ய போகிறோம், இந்த அகழ்வுக்கான பொறிமுறை என்னதா இருக்கணும், எதை வலியுறுத்த போகிறோம், அந்த வலியுறுத்தியதன் பின்னர் இந்த அகழ்வுக்கு பின்னர் வரக்கூடிய எச்சங்களுக்கான பகுத்தாய்வு எவ்வாறு நடவதற்கான அரசாங்கம் சொல்லும் எங்கள்கிட்ட காசு இல்லை வெளியில கொண்டு போறதுக்கு கொண்டே வச்சு கொண்டு இருக்கும். அப்ப இந்த இந்த பகுத்தாய்வுக்கு என்னென்ன பொறிமுறைகள் இருக்கிறது, அதுக்கான என்ன விடயத்தை நாங்கள் வலியுறுத்த போகிறோம், எங்களிடம் ஒரு வரைபடம் இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துக்கும். அப்ப இந்த விஷயம் சம்பந்தமான ஒரு வரைபடம் எங்களிடம் இதுவரை இல்லை. என்ன அரசியலாக வந்து என்ன சொல்றது, அவன் ஒன்றும் செய்யறான் இல்லை, அவன் அதை என்றான் இல்லை, இப்படியே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எங்கள்கிட்ட நாங்கள் முறைப்பாடு செய்வர்களாக மட்டும் இருக்கிறவங்களுடைய எங்களிடம் மீண்டும் கேட்டா என்ன தீர்வு இதுக்கானதை சொல்லுங்கள் என்றால் தீர்வு இல்லாதவர்களாகத்தான் இருக்கிறோம். எங்களிடம் தீர்வுகள் இல்லாம எந்த பயணமும் செய்ய முடியாது. அவை எங்களிடம் அரசியல் தரப்பில் இருக்கக்கூடிய மிக உச்சமான குறைபாடுன்னு சொன்னால் இந்த குறைபாட்டையே சொல்லி சொல்லி எங்களுக்குள்ளேயே எதிரியை கண்டுபிடிச்சு அவர் மீது குற்றம் சாட்டை வைத்து விட்டு நகருவது, அவ்வளவுதான். ஒரு இடத்தில் புத்த சிலை வைப்போம்ட்டு நிற்போம், அந்த இடத்துல விட்டுட்டு போடுவோம், அது புத்த சிலை வந்தது கண்டோம், இன்னொரு இடத்துல புத்த சிலை வைக்கிறான்னு திருப்பி திரும்பவும் புத்த சிலைகளை வராமல் பண்ணுவதற்கு என்ன செய்வது என்கின்ற ஒரு ஒரு பொதுவான பொறிமுறையே நாங்கள் கண்டுபிடிப்பதாக இல்லை. இதுக்கான ஒரு முறைமைகள் என்பதில்லை. அந்தந்த சந்தியில் நின்று குரல் எழுப்பி விட்டு பிறகு அடுத்த சந்திக்கு போறதாக இருக்கிறது. அப்ப இது இது ஒரு ஒரு முறைமையாகவே மாறாது. இந்த முறைமை மாற முடியாதுன்றதில் பல சவால் இருக்குது எங்களுக்கு. இது அதான் சொன்னேன், இந்த புதைகுழிகள் சம்பந்தமாக ஒரு தீர்க்கமான ஒரு சமூகம் சார்ந்த ஒரு ஒரு வடிவத்தை நாங்கள் உருவாக்கி ஆக வேண்டும். அந்த வடிவத்தை இது எங்கு எல்லாம் உருவாகிறதோ அல்லது இதை கடந்து இருக்கக்கூடிய பொறிமுறைக்கு செல்வதற்கு என்னென்ன பொறிமுறைகளை நாங்கள் கையாள போறோம். இதுக்கு எங்களுக்கு உலக பரப்பில் நிறைய சமூகங்கள் எங்களுக்கு ஒரு உதாரணங்களாக இருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டதை நாங்கள் எவ்வாறு எங்களுடைய மண்ணில் அமல் நடத்தலாம், அதில் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன, சவால்கள் உருவாக்கப்பட்டால் அதை எதிர்கொள்வதற்கான பொறிமுறைகள் என்ன, இந்த ஒரு திட்டமிட்ட ரீதியில் நாங்கள் நகர தவறுவோமாக இருந்தால் எங்களிடம் கன குறைபாடு இருக்கிறது. அதான் ஒரு 2009க்கு முன்னர் பயணித்த பயணங்களில் பலவற்றை எங்களுக்கு தெரியாது. ஒரு விடயம் சொல்லுகிறேன். இப்பொழுது சமீபத்தில் ஒரு ஒரு பெரிய வாரம் மீண்டும் முதன்மைப்படுத்தப்பட்ட பொழுது எனக்கு மீண்டும் அது ஒரு இதாக இருந்தேன்னு சொன்னால், பனிக்கட்டி உருகிறது, நீர்மட்டம் உயர்கிறது, நீர்மட்டம் உயர்ந்து கொண்டிருக்கிறது, 1.5 அடி உயர்ந்து விட்டது, 3 அடிக்கு உயர்வதற்கான சூழ்நிலை நோக்கி நகர்கிறோம். 3 அடி உயர்ந்து விட்டால் உலகத்தில் எந்தெந்த நிலப்பரப்புகளில் தாக்கம் ஏற்படுத்தும் என்பது ஒரு வரைபடத்தை சமீபத்தில் பிபிசி திருப்பியும் வெளியிட்டது. அதில் சென்னை, இந்தியாவுடைய பல பகுதிகள், சென்னைக்கு அருகில் தான் நாங்க இருக்கோம். இப்ப யாழ்ப்பாண குடாநாட்டுக்கு இந்த நீர் உயர்கின்ற ஆபத்து இருக்கிறது, அது கடற்குள்ள போகும் என்ற ஒரு பெரும் சவால் இருக்குது. இது 2004 தலைமைக்கு ஒருவர் சொன்னவுடன் உடனடியாக இதற்கான நிபுணத்துவர்கள் எங்க இருக்காரு அழைத்து, சரி யாழ்ப்பாணத்துக்கு இந்த சவால் வந்தால் யாழ்ப்பாணத்தை நீருக்கு செல்லாமல் இருப்பதற்கு என்னென்ன செய்ய வேணும் என்ற ஒரு திட்டத்தை வரவேற்றாங்க வாங்கி எடுக்கிறார். இது இப்ப 21 வருஷத்துக்கு நடந்த விஷயம். ஆனால் இன்னும் உடனே அடுத்த வருஷம் தண்ணிக்குள்ள போவோமா? இல்ல. ஆனா அடுத்த 25, 20, 30 வருஷத்துக்குள்ள கணிசமான பகுதி தண்ணிக்குள்ள போறதுக்கான வாய்ப்பை நிறைய கொண்டிருக்கிறோம் என்றால் அப்பதான் ஓடுறோம். வந்த பின் காப்போனால்தான் ஒரு விஷயத்திலையும் நாங்கள் இருக்கிறோம். இந்த மனித புதைகுழிகளே எலும்புகள் மாறப்போவதில்லை. ஆனால் அது சார்ந்த அடையாள இதுகள் பல காணாமல் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, காலம் நீடித்து செல்வதற்கு. ஆனால் அவற்றையே அவ்வளவு காலம் விடணும். போக போக அதுக்கான வலிமையை நாங்கள் தான் குறைந்தவர்களா இருப்போம். இந்த பொறிமுறையை ஏனைய சமூகங்கள் எதிர்கொண்ட பொழுது அதை எவ்வாறு இப்ப கனடாவில் நடந்த அவர்களுக்கு நடந்த 50 வருஷத்துக்கு முதல் எல்லாம் வரையும் இருக்குது, 100 வருஷமும் இருக்குது. ஆனால் இப்பவும் அந்த பொறிமுறைக்கான இன்றைய தொழில்நுட்பத்தை தங்களுக்கான வாய்ப்பான ஒரு களமாக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அல்லவா? இப்ப நாங்கள் என்னத்தை கற்றுக்கொள்ள போகிறோம்? நாங்கள் இதுக்கான என்ன அழுத்தத்தை அதிகரித்து இதற்கான தீர்வுகளை நோக்கி நகர போறோம். ஒரு அழுத்தம் கொடுக்காமல் தீர்வுகள் எதுவும் கிடையாது. அப்ப நாங்கள் அழுத்தமே இல்லாம இருந்து விட்டோம்னா இப்படிதான் இருக்கு. நாங்கள் ஒரு முறையும் குற்றம் சொல்லிக் கொண்டே இருப்போம். குற்றம் சொல்றத நாங்கள் PhD முடிச்சுட்டோம். மாறி மாறி குற்றம் சொல்றது.
அது நடக்கல, இது நடக்கல, இது செய்யல. திருப்பி ஒரு கேள்வியை கேட்கிறோம் இல்லை, நாங்கள் என்ன செய்கிறோம்? இதை இந்த இடத்திலிருந்து நகர்த்துவதற்கு என்ன பொறிமுறைகளை கையாண்டோம்? என்ன முயற்சிகளை செய்தோம்? இதுக்காக இந்த இது பாண்டித்தியம் பெற்றவர்களை எவ்வாறு உள்வாங்கினோம்? அவர்களிடமிருந்து அவர்களுக்கு இந்த முதலமைச்சர் எனக்கு தெரியாத விஷயத்தை நான் பேசக்கூடாது. அப்ப தெரிந்தவர்களை வைத்துக்கொண்டு அவர்களுடான திட்ட வரைவை உருவாக்குவதற்கான ஒரு திரட்சியை இந்த சமூகத்தில் நிறைய வளங்கள் கொட்டி கிடக்கிறதா, நிறைய கிடக்கிறது. ஆனால் அவர்கள் அடையாளம் காணப்படுவதாக இருக்கிறார். சமூகத்தில் பார்த்த ஒரு இளைய தமிழ் பெண் தான் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பில் பேசுவதற்கு அவளுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அவள் அந்த பட்டமளிப்பு விழாவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜனாதிபதியும் அவருடைய கூத்தையும் அதுவும் அதில் சில இடங்களில் இணங்கி போன ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தையும் தோல் நிறுத்தி பேசினார். இவ்வளவு திராணி உள்ள ஒரு பெண்களும் எங்களிடம் இருக்கிறார்கள் தானே. சரி, இங்க பேசிட்டு வெளியில போனால் எவ்வளவு ஆபத்து இருக்கிறது என்பதை எல்லாம் யோசிக்காத ஒரு துணிச்சலான ஒரு இளைய சமூகம் எங்களிடம் இருக்கிறது தானே. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் ஒரு தமிழ் பெண் பேசினால்னா நாங்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவோம். ஆனால் அவள் பேசுவதை கடந்து அவள் பேசிய கருப்பொருள்லாம் எனக்கு முதன்மையானது. இன்று இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய எல்லா விஷயத்தையும் தோலிருத்து என்றால் ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் பெரும் நெருக்கடியில் இன்றைய ஆட்சியினால் கொண்டு வரப்பட்டது. அதில் அவள் பல்கலைக்கழகத்தின் ஆனால் அவளை அனுமதித்ததிலேயே ஒரு தெரிவு, இவ்வளவு பேருக்கு ஒருவள் பேச தெரிவு செய்கிறான்னு சொன்னால் அவளிடம் அவ்வளவு ஆளுமை இருப்பதனால் தானே அந்த தெரிவே, ஏன்னா அது ஸ்டூடெண்ட்ஸ் பொடி தான் அவள் தெரிவு செய்வாள். அப்ப செய்து அவள் பேசுகின்ற பொழுது பார்த்தால் எங்கள் எளியவர்களிடம் எவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது, எவ்வளவு திறமைகள் இருக்கிறது. இதுவற்றுக்கெல்லாம் ஒரு இனம் சார்ந்த வடிவத்தை நாங்கள் எவ்வாறு கொடுக்க போகிறோம்? எங்களிடம் இந்த அதான் சொன்ன திறமைகள் இந்த உலக பரப்பில் எல்லா இடங்களிலும் எங்களிடம் கொட்டி கிடக்கிறது. இதை எங்கே இணைப்பது? இதை எவ்வாறு தாயத்துக்கு வலுவாக மாற்று? எல்லா இடமும் கொட்டி கிடக்கிறது. இணைப்பது என்றால் இப்பொழுது இருக்கின்றவர்கள் ஒதுங்காவிட்டால் அவர்கள் இணைய வர மாட்டார்கள். இதுதான் இப்பொழுது இருக்கிற நிலைமை என்ற இவர்களும் விட மாட்டார்கள். அவர்கள் வந்தால் இவர்களுடைய ஆளுமையின்மை தெரிய நான் கூறுவது தனிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை நான் கூறவில்லை, அமைப்புகளையும் கூறுகிறேன். உலகம் பூராம் இருக்கின்ற தமிழ் அமைப்புகளும் இதுதான் நிலைப்பாடு. அடுத்த சந்ததியை உள்வாங்கினால் எங்களுடைய பொட்டுக்கோடுகள் எல்லாம் வெளியே தெரிய வந்துவிடும். ஆனால் நாங்கள் இருக்கிற அளவுக்கு இருந்து விட்டு போவோம் என்றுதான் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கின்றது. இதை மாற்ற முடியாத ஒரு நிலைமையில் தான் இருக்கிறது. மிகவும் சுருக்கமாக இந்த செம்மணி தொடர்பாக இப்போ எங்களுக்கு தெரியும், 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் தொடர்ச்சியாக எங்களுடைய தமிழர்கள் சர்வதேசத்தினுடைய ஆதரவோடு தான் எங்களுக்கு நீதி, நியாயம், நீதி பரிகாரம், எங்களுக்கான தீர்வு என்ற விடயங்களை எல்லாம் அடிக்கடி எல்லோரும் கூறுவதை நான் கேட்டுக்கொண்டு வருகின்றேன். இது எவ்வளவு சாத்தியம்? இப்பொழுது கூட இந்த செம்மணி தொடர்பாக புதைகுழி அகழ் பணியினுடைய முடிவுகள் தொடர்பாக பிரித்தானியாவுடைய முக்கிய உறுப்பினர் ஒருவர் அங்கே வடமாகாணம் சென்று தொடர்பாக ஆராய்ந்திருப்பதாக கூறப்படுகின்றது. இது எவ்வளவு நம்பிக்கை அளிக்கிறதா அல்லது இதுவும் ஒரு கண்துடைப்பு நாடகமா? இல்ல, இதுல என்ன ஒரு விஷயம் என்னன்னா, நாங்கள் இந்த பாராளுமன்ற உறுப்பினரை கொண்டே ஒரு காட்டிட்டு வர்றது, பாராளுமன்ற உறுப்பினரால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் வெளிப்படையே சொல்றேன். ஏன்னா அவரோட நிறைய பணியை சொல்லேன்டால் சொல்லுவார்கள், நான் தலைமையோட போய் கலைக்கிறேன், அவரோட செய்கிறேன். எப்போன்னு சொல்றது, பொலிட்டிக்ஸ் நெவர் ஒர்க்ஸ் ஃப்ரம் பாட்டம் டு டாப், இஸ் ஆல்வேஸ் ஒர்க் ஃப்ரம் டாப் டு பாட்டம் தான். நாங்கள் பிழையான முறையில் அணுகிறது ஒன்று இருக்குது. கீழே இருக்கிறவருக்கு மேலே போறதுக்கு பல படிமானங்கள் இருக்குது. அதை நாங்க டாப் நச்சால், ஒரு பிரதமர் நச்சார் என்று சொன்னால் நச்சை செய்து தர முடியும். அவர் எவ்வாறு இயக்குவது என்று சிந்திக்கணும். இதுல என்ன ஒரு விஷயம் நான் சுருக்கமா சொல்றேன்னு சொன்னால், இப்ப எங்களுடைய மாற்றங்கள் இப்ப தாயக மட்டத்துல இருக்கக்கூடிய இவர்களுக்குள்ளால அமைப்புகளுக்கூடாவோ இந்த கட்சியினுடைய தலைமைக்குள்ளால தான் இனிமேலும் மாற்றத்தை 16 வருஷத்துக்கு பிறகு தேடிக்கொண்டிருக்க சவாலாகும். இப்ப இவர்ல கடந்த ஒரு பொறிமுறைக்கு நாங்கள் எவ்வாறு செல்வது, இந்த இப்ப இளையவர்களை சரியாக உற்சாகப்படுத்தி அந்த களத்தை இறக்கிட்டோம்னா தட்டி உளுத்தி போட்டு போய் கொண்டே இருப்பாரு. அவர்களே அந்த களத்துக்கு கொண்டு வர்றதில் பொறுப்பு தான் இப்ப எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சவால். என்னதுனால், இன்றைக்கு நான் ஒரு இந்த 2 போர் நடக்கிறதுல ஒன்றை பார்த்தாண்டால், இன்றைக்கு யூத சமூகத்துல இருக்கக்கூடிய தலைமையில் மிக மோசமான குறைபாடு இருக்கிறது. மிக மோசமான அதிகார வெறி, அதாவது மிக மோசமான கொலவெறி உள்ள ஒரு சமூகமாக பாதிக்கப்பட்டவர் என்ற ரீதியில் அவர் மீது கடுமையான கடுப்பு இருந்தாலும், ஒரு சமூகத்துக்கு ஒரு சவால் வருகின்ற பொழுது எல்லா தங்களுடைய வேறுபாடுகளையும் தூக்கி போட்டு உண்டாகிற ஒரு சமூக கட்டமைப்பை நாங்கள் பார்க்க முடியாது. இது என்னன்னா, இது ஏன் எங்கள்கிட்ட வருது இல்லைன்றதான் ஒரு சமூகமாக நாங்கள் சிந்திக்க தவறுகிறோமா? சமூகமாக நாங்கள் எங்களுடைய ஆளுமைகளுடைய வெளிப்பாட்டு என்றால் எல்லா இடமும் ஒரே குறைபாடு தான். ஒருவர் கதிரையில் இருந்துட்டாருன்னா அந்த கதிரையை அவர் பெட்டிக்குள்ள போகும் வரையும் விடுறதா இல்லை. அதனால என்ன நடைபெறும்னு சொன்னால், சரி இது ஆனா அந்த கதிரையோட மட்டும் சண்டை பிடிக்கிறதா, இல்லாட்டி அவர்களும் பார்க்க பெரிய கதிரையை உருவாக்கி இவரை காணாம பண்றதா என்று பார்த்தால் அதுதான் இலகுவானது.
ஒரு பெரிய கதையை உருவாக்கி அதாவது சின்ன கோடு தத்துவம் தான். ஒரு சின்ன கோடு ரொம்ப நாளா ஆடிக்கொண்டிருக்கிறதுன்னா, அது பக்கத்துல பெரிய கோட கீறுறதுக்கு என்னன்னு தேட பார்க்கணும். அந்த தேடுதலுக்கான திறமைகள் இருக்கிறது. ஆனா திறமைகள் இதுவரை ஒரு சமூகம் சார்ந்து இயங்கி பழகவில்லை. அவர்களை இந்த சமூக பாதைக்கு கொண்டு வந்தால் அவர்களுக்கு என்ன கனவு இருக்குன்னு சொன்னா, தங்களால் பெரிதாக சாதிக்க முடியும் என்று இவ்வாறானவர்கள் நம்புவார்கள் தங்களுக்கு. அவர்கள் இங்கு வருகிறான்னு சொன்னால், அவர்களுக்கு சாதிக்குவதற்கான ஒரு வழிவகை இருந்தால் மெனக்கெடுவார். ஆல்ரெடி என்ன நினைப்பார்ன்னு சொன்னா, கொஞ்சம் வந்து திருப்பி முட்டி மோத வலிக்கிட்டாருன்னு சொன்னால், யோசிப்பார்கள். இதிலும் பார்க்க நான் ஐ அம் வேஸ்டிங் மை டைம். ஐ ஹேவ் லாட் டூ அச்சீவ். ஆனா ஐ அம் வேஸ்டிங் ஹியர் என்ற ஒரு மனப்பாங்கில தான் பலர் விட்டு ஓடுறாரு. இப்ப அதை இல்லாமல் இங்கே வந்தால் சாதிக்கலாம். ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம். அது உங்களுடைய சமூகத்தினுடைய உணர்வுடன் நீங்கள் மாற்றத்தை உருவாக்கலாம் என்ற பொறுமுறையை நாங்கள் எவ்வாறு உருவாக்கப் போகிறோம் என்பதுதான் இப்ப இருக்கக்கூடிய சவால். இது 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 சாதாரண சவால் இல்லை. நான் அதுக்குள்ள நீண்ட காலமாக உணர்ந்து ஒவ்வொரு முறையும் பேசிட்டு வருகின்ற பொழுது இந்த சவால் எனக்கு கண் முன்னால் வந்திருக்கிறால் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பல குறைபாடுகளே இதனுடைய சவாலாக மாறி நிற்கிறது. ஆனால் அந்த குறைபாடுகளையும் புரிந்து கொண்டு ஏதோ ஒரு புள்ளியில் இந்த மாற்றத்துக்கான ஒரு ஒரு ஆரம்பத்தை எங்கே உருவாக்குவது என்பதுதான் சவால். இது ஒரு தனி மனித செயற்பாடு அல்ல. இந்த சிந்தனை உள்ள ஒருவர் 2வதும், இருவர் 4வதும், 4 பேர் 8வதும் தான் இந்த பொறுமையினுடைய வளர்ச்சியினுடைய வடிவம். என்றால் போராட ஆரம்பித்த ஒரு தலைமையும் ஒரு உண்டாக இருந்து 1 2 ஆகி 2 4 ஆகி 4 10 ஆகி 20 ஆகி இப்படித்தான் நாங்கள் வளர்ந்தாங்க. நாங்கள் ஒரு நாளும் திடீரென வந்து 1000ல் நிற்கவில்லை. ஆகவே இந்த இந்த பொறிமுறையில் நாங்கள் மீண்டும் அந்த ஆரம்ப புள்ளியில் தான் நிற்கிறோம். 1 2 ஆகி 2 4 ஆகுகின்ற ஒரு பொறிமுறையில் தான் நிற்கிறோம். ஆனா அதே சற்று வளர்வதும் தேய்வதுமாகவே இருந்து கொண்டிருக்கிறதை ஒழிய அது அடுத்த கட்டத்துக்கு செல்வதாக இல்லை. இதை என்ன செய்வது? இப்பொழுது நான் இதை பேசினால் பலர் என்னிடம் கேட்பவர்கள் அண்ணா வாழ்ந்தால் என்னுடைய உடல்நிலை நானே அதை நான் தான் பலமுறை சொல்லுவது. நான் எல்லாம் திட்டமிட முடியும். ஆனால் என்னுடைய பயணம் என்பது மிகவும் மட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் இருக்கிறது. அதனால்தான் அதை ஒரு விதத்தில் ஒரு மன அழுத்தமாக மாறினாலும் என்னடா ஒன்றும் முடியாம கிடக்கிறது என்றாலும் அதை எவ்வாறு எடுத்துக்கொள்ள முடியாம இருக்கிறது சொன்னா எங்கேயோ தேடிக்கொண்டிருக்கிறோம். ஒருவர் ரெண்டால மாட்டுப்பட்டுருவாரா இதை இளையவர்கள். அதுக்கு மேல் இருப்போட மெனக்கெடுவதில் ஒரு யோசனை இல்லை. அந்த இளையவர்களிடம் இந்த பொறியை உருவாக்கி அவராவது 2 பேரை பிடிச்சு 4 பேரை பிடிச்சு இதை நகர்த்தி விடலாமா என்கின்ற ஒரு தேடுதல். இப்ப ஒரு விதத்தை சொல்லிக் கொண்டு சொன்னால் இந்த கல்லறையில் தூங்குபவர்கள் ஒன்றைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். இந்த பணியை உங்களிடம் கொடுத்து விட்டு போனோம் என்பதுதான் அவருடைய நிறைவு. நாங்கள் போனாலும் நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கையில் போறோம் என்று போனவர்கள் அவர்கள். அப்ப அந்த 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 நம்பிக்கையில் தந்த பணி என்பது கையில் இருப்பது என்பது இறுதி வரை எங்களை உறங்க விடாது. சரி. அந்த உணர்வு உள்ளவர்களால் மட்டும் இந்த பயணத்தை தொடர முடியும். நான் அவ்வாறு அந்த உணர்வு உள்ளவரை தான் தேடுகிறேன். ஏனென்றால் இது சாதாரண பணி அல்ல என்பது எனக்கு புரியும். இது இமாலய பணி, முழு அர்ப்பணிப்பு. ஆகவே இதை சாதாரணமாக நான் சொல்லிவிட விரும்பவில்லை. ஏனென்றால் அந்த ஒரு மனிதனுக்கு இது வந்து இப்ப சுருக்காஞ்சுன்னா அவர் எவ்வாறு விழுத்தப்பட்டார் சமீபத்தில் பார்த்தேன். ஒருவர் அருகில் இருந்த ஒருவர் முதன்மையானவர் சொல்லுகிறார், அவரிடம் அவர் இந்த பேட்டியை கொடுக்க தேவையில்லை. ஆனா அவர் ஒரு நாள் கொடுத்துட்டு சொல்றாரு, நான் வந்து எப்ப போனீங்க வழியில 90ல் தான் நான் தாய்லாந்து போனேன். அப்ப 90ல் போனேன், என்ன செய்றீங்க? கப்பல் வாங்கி. அப்ப கப்பலுக்கு எங்க இருந்து காசு வந்தவர் எம்ஜிஆர் தான் காசு வந்தவர். அதெல்லாம் கப்பல் எல்லாம் வாங்கினார். சரி, கப்பலை வாங்கி என்ன செய்றீங்க? ஆயுதம் வாங்கினீங்கள் எல்லோ வாங்கினாங்க. அப்ப அது என்ன கொண்டு வந்தீங்க? அதை கொண்டு வந்து சென்னை துறைமுகத்துல இறக்கினோம். எம்ஜிஆர் அதை எடுத்து வெளியில் தந்தார், நான் கொண்டு போனவன். இதுல நகைச்சுவை என்ன சொன்னார், 90ல போறாரு ஒருவர், அதுக்கு புறான் எல்லாம் தந்தால் எம்ஜிஆர் 87ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி செத்து போனார். 87ஆம் ஆண்டு டிசம்பர் 27ஆம் தேதி சேர்த்த எம்ஜிஆர் என்னென்று 90ஆம் ஆண்டுக்கு வேலை செய்தாருன்னு எனக்கு புரிய. அப்ப இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களும் புரியாது. ஏதோ நல்ல விஷயம் கேட்பாரு. மண்டே சொல்லி வந்திருக்கேன். இப்ப என்னத்துக்கு இவ்வளவு உதவி செய்த எம்ஜிஆரையும் இப்ப மாட்டி இதுதான் எங்களுடைய தமிழ் அரசியல் பரப்பும் தமிழருடைய எல்லாமே இவ்வாறுதான் இருக்கின்றது. மிகவும் ஒரு பரிதாபமான நிலைமை தான் இந்த நிலைமை இல்லையா? நாங்கள் நிகழ்ச்சி என்று கொண்டு வர வேண்டும். அதனால்தான் உண்டு இருக்கிறது. இவ்வாறான இதுகளுக்கு உள்ளூடாக பயணித்துத்தான் நாங்கள் எல்லாத்தையும் கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறோம். ஆகவே இந்த புரிதல் இந்த பணிக்கு வருவர்களுக்கு ஒரு புரிதலை கொடுப்பது மட்டும்தான் எங்களுடைய கடமை. சரியான புரிதலிடம் போய்விட்டோம் என்று வையுங்கள், இந்த சலசலப்புகள் இந்த கரணங்களை கடந்து இதையும் உடைத்து கொண்டு வெளியே வருவோம். அந்த வருவதற்கான தெளிவை கொடுப்பது மட்டும் அந்த பணி எங்களிடம் இருக்கிறது. ஆனால் அதை பயணிப்பதற்கானவர்கள் நாங்கள் அல்ல.
உண்மை. எங்கு இளையவர்கள் ம். அந்த இளையவர்களை கண்டுபிடித்து நகர்த்துவது இந்த சமூகத்தினுடைய பொறுப்பு. அதைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கூடிய உறவுகளுக்கும் உங்களுக்கும் புரிதல் வர வேண்டும் என்று சொன்னால் அதை செய்பவர்கள் இளையவர்களாக இருக்க வேண்டும். தாயத்திலும் சரி புலத்திலும் சரி இந்த இளையவர்களை சேர்ந்து ஒரு திரட்சியை உருவாக்குவோமாக இருந்தால் செம்மணி புதைகளிலிருந்து மட்டுமல்ல, இந்த சபைகளுடைய மாற்றத்தில் மட்டுமல்ல, எல்லாத்தையும் கடந்த ஒரு மாற்றம் இந்த சமூகத்தில் உருவாகும். அந்த சமூகத்தினுடைய மாற்றத்தை உருவாக்குகின்ற பொறுப்பை எங்கள் கைகளில் தந்திருக்கிறார்கள். ஆகவே அந்த பொறுப்பில் நாங்கள் தவறுவோமாக இருந்தால் நாங்கள் நவம்பர் 27 போய் வணக்கம் செலுத்துவதில் எந்த ஒரு அர்த்தமும் இருக்காது. என்றால் அவர்களுக்கான பணியை நாங்கள் செய்யாமல் சென்று வெறுமையாக ஒரு சடங்கு சம்பிரதாயத்தை செய்தவர்களாக மாறிவிடுவோம். அதை செய்யக்கூடாது, சிந்தியுங்கள் என்று மட்டும் நாங்கள் இந்த இடத்தில் அந்த செய்தியோடு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு கொண்டு வருவோம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் அவர்களுக்கு ஈரோடு தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் என்ன ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.